எல்லோருக்கும் இனிய மதிய வணக்கத்தோடு எதிர்வரும் 15/7/2024 நமக்கெல்லாம் கல்வி தந்த காமராசருடைய பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பானதொரு பட்டிமன்றம் தமிழ் கலை இலக்கிய அறக்கட்டளை, தமிழ் கலை ஃபோர்ட் யூடியூப் சேனல், பத்மவாணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தமிழ் ஸ்டார் தொலைக்காட்சி சார்பாக இனியதொரு காமராஜர் சிறப்பு பட்டிமன்றத்தை தொடங்குவதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிங்கிறான். 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கெல்லாம் வாழ்க்கையின் சித்தாந்தத்தை அள்ளி கொடுத்த மாபெரும் சித்தன் ஐயன் திருவள்ளுவன் சொல்லுகிறான், நல்ல நல்ல சொற்கள் எல்லாம் இருக்கும்போது ஏன் தேவையில்லாத சொற்களை பேச வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தை எப்படி ஒப்பிடுகிறான் என்று சொன்னால், மரம் நிறைய கனி இருக்கும்போது ஏன் தேடி தேடி காய்களை பறிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உலகச் சான்றாக இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் மனித வாழ்க்கையை எழுதி வைத்திருக்கக்கூடிய மாபெரும் சித்தன் தான் ஐயன் திருவள்ளுவன். இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு காமராஜருடைய மங்கா புகழுக்கு காரணம் அவர் ஒரு நல்ல மனிதர் இல்லை, அவர் ஒரு நல்ல தலைவர். இதுதான் பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. உண்மையிலேயே நாம் எதை தெரிஞ்சுக்கிறோமோ, எந்த விஷயத்தை படிக்கிறோமோ, எதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்க நினைக்கிறோமோ அதையெல்லாம் கொஞ்சம் ஓரமாக ஒத்தி வையுங்கள். இந்த கலைவாணியை நமக்கு கையில் தந்த மாபெரும் மகான் தான் கர்ம வீரர் காமராஜர் என்ற புனிதர். வாழ்க்கையில் யாரை படிக்கிறோமோ இல்லையோ, இவரை ஒரு முறை படிங்க. வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வாழலாங்கிறதுக்கு உதாரண புருஷனாக வாழ்ந்திருப்பார். உண்மையிலேயே ஒரு அற்புதமான மனிதர். காமராஜர் அவர்களுடைய மங்கா புகழுக்கு எது காரணம்? இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ முதலமைச்சர்கள் அவருக்கு பின்னால் வந்து விட்டார்கள். ஆனால் ஆண்டுகள் பல கடந்தும் இன்னைக்கும் காமராஜரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா அவருடைய மங்கா புகழுக்கு எது காரணம்? அவர் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்ததா, இல்லை அவர் ஒரு நல்ல தலைவராக வாழ்ந்ததா? இதுதான் பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. இந்த பட்டிமன்றத்தில் பேசுவதற்காக 4 பேச்சாளர்கள். காமராஜரை போல ஒரு அற்புதமான மனிதர் இந்த உலகத்திலேயே கிடையாதுங்க, அதனால் அவர் நல்ல மனிதர் அப்படின்னு பேசுறதுக்கு 2 பேச்சாளர். என்னங்க சொல்றீங்க? கொள்ளையடித்து கோடிகளை குவித்து பணங்களை சுமந்து வைக்கக்கூடிய, பல சொத்துக்களை சேர்த்து வைக்கக்கூடிய, பினாமிகளை வைத்துக்கொண்டு சொத்துக்களை சேர்க்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு மத்தியில் இப்படியும் ஒரு தலைவரா அப்படின்னு நம்மளை எல்லாம் வியக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தவர் காமராஜர். அவர் ஒரு நல்ல தலைவர் தான் அப்படின்னு பேசுறதுக்கு 2 பேச்சாளர்கள். உலகத்திலேயே நல்ல மனிதர் அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? நல்ல மனிதன் யாரையுமே இன்னைக்கு சொல்ல முடியல. ஏன்னா ஒரு காட்டுக்கு போனோம்னா 10-15 மிருகங்களை பார்க்கலாம். சிங்கம் கர்ஜிக்கும், புலி உருமும், கரடி கத்தும், குதிரை கனைக்கும் அப்படின்னு அந்தந்த மிருகங்களுடைய குணாதிசயங்கள் அழகாக சொல்லிடலாம். ஒரு மனிதன் காட்டுக்கு போயிட்டு வந்து ஒரு கட்டுரை எழுதுனா, நான் ஒரு நாள் காட்டுக்கு போனேன், அங்கே சிங்கம் சிங்கமாகவே இருக்கிறது, புலி புலியாகவே இருக்கிறது, மான் மானாகவே இருக்கிறது, யானை யானையாகவே இருக்கிறது. ஆனால் காட்டில் அத்தனை மிருகங்கள் இருந்தும் எனக்கு பயமில்லை. ஆனால் வீட்டுக்கு போன பிறகு பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தா பயமாக இருக்குது அப்படிங்கிறான். ஏன்? நல்ல மனிதர்கள் குறைந்து விட்டார்கள். இங்கே பத்மவாணிக்கு காலேஜுக்கு வெளியில் ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா உடனே அந்த விபத்துக்கு போய் உதவி செய்கிற மனிதர்கள் குறைந்து விட்டார்கள். இன்றைக்கி எல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கான்.
தாத்தா செத்ததையே செல்ஃபி எடுத்து போட்டுட்டு இருக்கான். ஒரு ஆக்சிடென்ட், விபத்தாகி ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்குது, பாவம் உயிர் போகிற நிலைமை இருக்கு. ஆனால் செல்ஃபி எடுத்து போட்டு ஒன் ஆக்சிடென்ட் இன் பெங்களூர் பைபாஸ் அப்படின்னு போடுறான். வாழ்க்கையில் அவன்லாம் உருப்பிடுவானா? யோசிச்சு பாருங்க. அவன் ஒரு நாள் அடிபடும் போது வேற ஒருத்தன் செல்ஃபி எடுத்து போட மாட்டானா? நல்ல மனிதர்கள் குறைந்து விட்டார்கள்ங்க. அற்புதமான மனிதருங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் புனிதர்களாக வாழ்ந்திருக்காங்க. மகாத்மா காந்தியடிகள் உண்மையிலே இந்த விஷயத்தை, இந்த பட்டிமன்றத்தை ஒரு 3ஆம் தர நகைச்சுவையோடு சிரிப்பதற்கான பட்டிமன்றம் அல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பிரதிபலித்து அவரை பற்றி விவாதம் செய்யக்கூடிய ஒரு பட்டிமன்றம். மகாத்மா காந்தியடிகள் இந்திய விடுதலைக்காக நிதி திரட்டுறார். போராட்ட காலத்துக்காக, அந்த போராட்ட வீரத்துக்காக நிதி திரட்டுறார். திருச்சியில் லால்குடிக்கு பக்கத்தில் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு சாப்பிட போகிறாரு. சாப்பிட போகும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய கிழிந்த சேலை கட்டியிருந்த ஒரு அம்மா இருந்து தன்னுடைய முடுப்பு கையில் வச்சிருந்த 1.25 ரூபாய் எடுத்து மகாத்மா காந்தியடிகள்கிட்ட கொடுத்தாங்க. மகாத்மா காந்தியடிகள் என்ன பண்ணார்? அந்த காசை வாங்கி வச்சுட்டு, பரவாயில்லம்மா, எவ்வளவோ பணம் வைத்திருப்பவர்களுக்கு மத்தியில் இந்த விடுதலை போராட்டத்துக்காக இந்த 1.25 ரூபா கொடுத்த பத்தியா, அதனால உன்னை என்னால் மறக்கவே முடியாது, அந்த 1.25 ரூபாயை எடுத்து பத்திரமா வச்சுக்கிறாரு. அன்று மாலை திருச்சியில் 6 மணிக்கு கூட்டம். பேசுகிறாரு, இந்த திருச்சி மாகாணத்திற்கு வந்தேன், வந்து நிறைய வசூல் கிடைத்தது, அதையெல்லாம் போராட்டக்காரர்களிடம் ஒப்படைத்து விட்டேன். ஆனால் ஒரு 1.25 ரூபாயை மட்டும் நான் எடுத்து என்னுடைய இடுப்பில் முடிந்து வைத்து கொண்டேன்னார். ஏன் தெரியுமா? இந்த 1.25 ரூபா ஒரு கிழிந்த சேலை கட்டியிருக்கக்கூடிய ஒரு வேலைக்கார பெண் இந்திய விடுதலைக்காக கொடுத்தால், இந்த 1.25 ரூபாயை நான் எப்போதெல்லாம் பார்க்கிறேனோ அப்போதெல்லாம் இந்த இந்திய விடுதலைக்கு நான் தூய்மையாக போராடக்கூடிய மனோபாவம் வரும்னு சொன்னார்னா அவர் தாங்க மகாத்மா. புரட்சியாளர் அம்பேத்கர் புத்தகங்களை எழுதி தன்னுடைய இன மக்களின் விடுதலைக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராடி அந்த மக்களின் விடுதலைக்காகவே தன்னை அர்ப்பணித்து சாகும்போது 21 நாளைக்கு முன்னாடி தன்னுடைய உதவியாளர்கிட்ட அழுகிறாரு. அந்த உதவியாளர் கேட்குறாரு, என்னங்க நீங்கள் தான் நிறைய புத்தகங்கள் எழுதிட்டீங்க, நிறைய சட்டங்களை கொண்டு வந்துட்டீங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலையை வாங்கி கொடுத்துட்டீங்க, இப்போ ஏங்கயா அழுகுறீங்க அப்படின்னு கேட்டப்ப அந்த உதவியாளர்கிட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாராம், ஒரு கடலுங்கிற இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தை 95% கரையேற்றி கொண்டு வந்துட்டேன், இன்னும் ஒரு 5% நிறைவேற்றுறதுக்கு பாக்கி இருக்கு, அதுக்குள்ளே என்னுடைய உடல்நிலை ஒத்துழைக்கலை, நான் இறக்கும்போது இது இப்படியே நின்று விடுமோன்னு பயமா இருக்குன்னாருன்னா, மக்களை அனுதினமும் சிந்தித்த தலைவர்கள் அப்படி வாழ்ந்திருக்காங்க. அவங்களையெல்லாம் நல்ல மனிதர்னு சொல்லலாம். ஜீவானந்தன் ஒரு மனிதர். ஜீவானந்தம் ஆசிரமம் நடத்தியிருக்கதா கேள்விப்பட்டு மகாத்மா காந்தியடிகள் ஜீவானந்தத்தை பார்க்க வர்றாரு. ஏன்னா ஆசிரமம் நடத்துகிறவன் ஒன்று ஏழையாக இருப்பான், அப்புறமேட்டுக்கு பணக்காரன் ஆயிடுவான், இல்லைன்னா ரொம்ப பணக்காரனாக இருப்பான், பாவத்தை கழிக்கிறதுக்காக சில பேர் ஆசிரமம் நடத்துவான். ஜீவானந்த ஆசிரமம் நடத்துகிறத பார்க்க வந்த மகாத்மா காந்தியடிகள் கேட்டார், ஓ நீ ஆசிரமம் நடத்துறேன்னா நிறையா சொத்து வச்சிருப்ப போல இருக்கு, உன் சொத்து எவ்வளவு தேரும் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ஜீவானந்தம் சொன்னாராம், எனக்கு ஏதுங்க சொத்து, இந்த இந்தியா தாங்க என்னுடைய சொத்து அப்படின்னாராம். அதுக்கு மகாத்மா காந்தியடிகள் சொன்னாராம், இந்தியா உன்னுடைய சொத்தல்ல, இந்தியாவுக்கே நீதாயா சொத்துன்னாராம். அற்புதமான மனிதருங்க. 2 வேட்டி சட்டையோட வாழ்ந்து மக்களின் விடுதலைக்காக நின்ற பல தலைவர்களுடைய பட்டியலில் மறக்கவே முடியாத பட்டியல்னா இன்றளவும் நம்மளுடைய மனதில் இருந்திருக்கக்கூடிய கர்ம வீரர் காமராஜர் என்ற ஒரு மனிதர் தான். அந்த மனிதனை பற்றி பேசுறதுக்கு ஒரு நாள் போதாது. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள், அனுதினமும் மக்களை நோக்கியே சிந்தித்து செயல்பட்டு மக்களின் நலனுக்காகவே பாடுபட்டார்னா அந்த மனுஷன் எப்படியாப்பட்ட மனிதனாக வாழ்ந்திருக்கணும். முதல்ல நல்ல மனிதனாக வாழ்ந்திருந்தாதான் இந்த தலைப்புக்கு அவர் ஒப்பாவார். ஒருவேளை நல்ல தலைவராக வாழ்ந்திருந்தாதான் இந்த தலைப்புக்கு அவர் ஒப்பாவார். ஆனால் இந்த 2 தலைப்புகளையும் சரிசமமாக தன்னுடைய வாழ்க்கையில் வைத்தார் என்பதற்காகத்தான் நான் இந்த பட்டிமன்ற மேடைக்கு இந்த தலைப்பையே வைத்திருக்கிறேன். காமராஜரின் மங்கா புகழுக்கு காரணம் அவர் ஒரு நல்ல மனிதர், இல்லை நல்ல தலைவர்.
கர்ம வீரர் காமராஜரை எல்லாரும் சொல்லுவாங்க படிக்காத மேதை படிக்காத மேதைன்னு. இப்போ தான் எப்போவுமே விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, இருக்கும்போது தண்ணி கொடுக்காதவன் செத்த பிறகு பால் கொண்டாந்து ஊற்றுவாம்பாங்க. ஏன்னா இருக்கும்போது அவன் திறமைசாலின்னு சொல்ல மாட்டான், சொல்லிவிட்டு அவனுக்கு ஏதாவது சூனியம் வந்துடும் போல. யாரையும் அறிமுகப்படுத்தவே மாட்டான், யாரையும் வளர்த்திடவே மாட்டான், யாரையும் புகழவே மாட்டான். இது தமிழனுடைய மிகப்பெரிய குணாதிசயத்தில் ஒன்று. அப்படிப்பட்ட மனிதரை அன்னைக்கு அவர் ஆட்சி காலத்தில் இருந்தப்போ கூட, ஓ நீ படிக்காத ஆளு தானே, படிக்காத காமராஜர் தானே, படிக்காத காமராஜருக்கு என்ன தெரியும் என்ன தெரியும்னு சொன்னதுக்கு அந்த வார்த்தைக்கு ஒரு மேடையினுடைய உரையில் முற்றுப்புள்ளி வச்சார். என்னை பார்த்து எதிர்க்கட்சி தலைவர்கள் மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், காமராஜர் படிக்கவில்லை படிக்கவில்லைன்னு. இதை ஏயா நீங்கள் சொல்லி உங்கள் தொண்டை தண்ணியை போக்கிக்கிறீங்க? நானே சொல்கிறேன், நான் படிக்காதவன் தான் அப்படின்னார். ஆனால் அந்த அற்புதமான மனிதர் 1962 காட்டூர் மாநாட்டில் பேசுகிறாரு. காட்டூர் மாநாட்டில் பேசும்போது ஒரு கல்வி நிலையங்கள் அமைப்பதற்கான கூட்டம் அது. அந்த கூட்டத்தில் காமராஜரை உரையாற்ற கூப்பிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பல பட்டதாரிகளும் அறிஞர்களும் சொல்கிறாங்க, கல்லூரி நிறுவனருக்கு காமராஜரை கூப்பிட்டு பேச சொல்கிறாங்களே, என்ன பேச போகிறாரோ தெரியல. அப்படிங்கும்போது காமராஜர் தன்னுடைய உரையில் வச்சாராம், ஒரு மாவட்டத்திற்கு அல்லது ஒரு தேசத்திற்கு 10 இன்ஜினியர் கல்லூரி இருந்துச்சுன்னா, 5 இன்ஜினியர் கல்லூரி இருந்துச்சுன்னா 10 பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கணும். 10 பாலிடெக்னிக் காலேஜ் இருந்துச்சுன்னா 20 இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் காலேஜ், அதாவது ஐடி காலேஜ் இருக்கணும்னு சொன்னாராம். எல்லாருமே ஒரே சலசலப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது, இது என்னங்க திட்டம் அப்படின்னு ஒருத்தர் ஏந்திரிச்சு கேட்கும்போது காமராஜர் சொன்னாரா, ஏயா இன்ஜினியர் மேலே ஏறி வேலை பார்த்துட்டு இருந்தானா கீழே அவனுக்கு கீழே வேலை பார்க்குறது யார்? அப்போ ஒரு இன்ஜினியர் இருந்தானா 10 பாலிடெக்னிக் எம்ப்ளாயி வேணாமா? சரி 10 பாலிடெக்னிக் எம்ப்ளாயி வேலை செய்யும்போது சின்ன சின்ன அதுக்கும் கீழே இருக்க வேலைகளை செய்கிற ஆள் வேணாமா? அதுக்கு ஒரு ஐடி காலேஜ் வேணும்னு சொல்லி ஒரு மாவட்டத்திற்கு 5 இன்ஜினியர் காலேஜ் இருந்துச்சுன்னா 10 பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கணும், 20 ஐடி இருக்கணும்னு சொன்ன மிகப்பெரிய மகான் தான் நம்மளுடைய கர்ம வீரர் காமராஜர். அப்படிப்பட்ட நபர், நல்ல மனிதர் அப்படின்னு பேசுறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. முதல்ல இவரை இன்ட்ரோ பண்ணிடுறேன். நான் உங்களைப் போல கல்லூரி காலத்தில் இருந்தபோது எனக்கு தமிழில் பாடம் எடுத்து நான் பேச்சாளன் ஆவதற்கு வழிவகுத்து கொடுத்த, உண்மையிலேயே யாராவது வளர்ந்துட்டாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரனு கோவம் வந்துடும். வெள்ளை சட்டை போட்டான்னு வச்சுங்களேன் பக்கத்து வீட்டுக்காரன், இவனுக்கு அப்படியே கோபம் புரண்டுட்டு வந்துடும். எப்படியெல்லாம் நான் அச்சோ என்ன சொன்னானோ வறண்டுனானோ என்ன பண்ணான்னு தெரியல, நல்லா கஷ்டப்பட்டுட்டு தான் திடீர்னு வெள்ளையும் சொல்ல மலையிறான், காரில் போகிறான், டெவலப் ஆகிட்டான், வக்கீல் ஆகிட்டான், இன்ஜினியர் ஆகிட்டான், பொறியாளர் ஆகிட்டான், டாக்டர் ஆகிட்டான், பணக்காரன் ஆகிட்டான், எம்எல்ஏ ஆகிட்டான், அமைச்சர் ஆகிட்டான் அப்படின்னு வருத்தப்படுவான், கோவப்படுவான், சங்கடப்படுவான், பொறாமப்படுவான். ஆனால் தனக்கு கீழ்ப்படித்தவர்கள் கலெக்டர் ஆனாலும் அமைச்சரானாலும் முதலமைச்சரானாலும் ஏன் பிரதமரே ஆனாலும் பொறாமை கொள்ளாத ஒரு இனம் இந்த இந்தியாவில் இருக்குது என்று சொன்னால் அதுதான் அந்த ஆசிரியர்களிடம். எனக்கு பாடம் எடுத்த ஆசிரியர், என் அன்பிற்குரிய ஆசான் பேராசிரியர் சுந்தரம் அவர்கள். சில பேர் சொல்லுவான், நான் திண்ணையை பிடிச்சி நடக்கும்போது நீ என்னையை பிடிச்சி நடந்தவன், உன் மேடைக்கெல்லாம் நான் வரணுமா அப்படின்னு கர்வம் கொள்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இல்லை, என் மாணவன் நடுவராக உட்கார்ந்துருக்க மேடையில் நான் பேச்சாளனாக உட்காருவதற்கு பெருமைப்படுகிறேன்னு சொன்னார்னா இல்லை உற்சாகமாக கைத்தட்டுங்க. என் அன்பிற்குரிய பேர் ஆசான் இவங்களுக்கு பதில் சொல்ல, மனிதராக இருந்தால் போதுமா? நல்ல மனிதர் தான் நாட்டில் நிறைய பேர் இருக்கான். பத்மவாணி காலேஜில் 4000 பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா 4000 பேர் நல்ல மனிதர்கள் தான். அவங்களால என்ன செய்ய முடியும் இந்த நாட்டுக்கு? நல்ல தலைவனாக இருந்தால் தாங்க இந்த நாட்டை சரி செய்ய முடியும். நல்ல மனிதன் எப்படி அப்படிங்கிறத விட நல்ல தலைவன் என்கிறதுல தான் பெருமைன்னு பேசுகிறதுக்காக ஈரோட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய என் அன்பிற்குரிய சகோதரி வளர்மதி, சித்தோடை வளர்மதி, இவங்களுக்கு பதில் சொல்ல இந்த பக்கம் 1000 தலைவர்கள் இருக்கான். நிறைய பேர் என்ன செய்கிறதுனே தெரியாமல் சொத்து குவிக்கிறதுலே கவனமாக இருந்தால், டிராஃபிக் ராமசாமின்னு ஒரு மனுஷன் இருக்கார். அந்த மனுஷன் எல்லாத்து மேலேயும் வழக்கு போட்டார். ஒரு கட்டத்துக்கு மேலே ஓஞ்சு போயிட்டாப்புல. அவர்கிட்ட போய் பேட்டியாளர் கேட்டாங்களாம், ஏங்க அப்படின்னாராம்,
நீங்கள் இத்தனை வழக்குகள் போட்டீங்க, இவ்வளவு போராடுனீங்க, ஆனால் எல்லாத்தையுமே நிறுத்திக்கிட்டீங்களே அப்படின்னப்ப சொன்னாராம், அடுத்தவனை திருத்துவதில் எந்த முன்னேற்றமும் வந்து விடாது. எந்த ஒரு மனிதனுக்கு சுய ஒழுக்கம் இருக்கிறதோ அப்போது தான் இந்த இந்திய தேசமே வெற்றி அடையும். அது வரைக்கும் என்ன போராடியும் வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னார்னா, ஒரு மனிதன் நல்ல மனிதனாக இருந்தால் தான் இந்த நாட்டை ஆள்றதுக்கு தகுதியானவனாக இருக்க முடியும். காமராஜர் அதுபோல் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு பேசுறதுக்காக என் அன்பு சகோதரர் திருப்பூர் சண்முகராஜ் அவர்கள் இவர்களுக்கு பதில் சொல்ல, ஏன் அவரை நல்ல தலைவர்னு சொல்கிறோம் தெரியுமா? ஜப்பான்ல இருந்து பெரிய பெரிய தொழிற்சாலை முதலாளிகள் தொழிலதிபர்கள்லாம் வந்திருக்காங்க காமராஜரை பார்க்கறதுக்கு. காமராஜர் அவரோட ஒரு 1/2 hour கான்ஃபரன்ஸுக்காக காத்திருக்கிறார். முதல்ல பிஏ விட்டு பேச சொல்கிறார். பேசும்போது, உங்களுடைய முதலமைச்சருக்கு எங்கள் தொழிற்சாலை அங்கீகரிச்சா 10% லாபம் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லுறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு தொழிற்சாலைக்கு 10% அப்படின்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20 தொழிற்சாலை கட்ட முடியும்னு வச்சுக்கோங்க. 10%னா என்ன லாபம் கிடைக்கும்? இன்றைய கால தலைவர்கள்னால் நீங்கள் என்ன நடந்திருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் அவர் இன்றைய கால தலைவர் அல்ல, அன்றைய கால தலைவர். உடனே காமராஜர் என்ன சொன்னாரா, நீங்கள் அந்த தொழிற்சாலை அந்த ஜப்பானியர்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாராம். என்னங்க அவனுங்க வந்து தொழிற்சாலை செய்கிறானுங்க, நீங்கள் அங்கீகாரம் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொன்னப்போ சொன்னாராம், 10% லாபம் தருவான்ல, 10 தொழிற்சாலைக்கு 10% வந்துச்சுன்னா 10 × 10 100%. அந்த 100% வருமானத்தை வச்சு நாம் ஒரு புது தொழிற்சாலை கட்டலாம்ல. எவ்வளவு சிந்தனை பாருங்க. ஏங்க, மனிதன் வருகிற பணத்தை பாக்கெட்டிலோ அக்கௌண்ட்டிலோ சொந்தக்காரன்ட்டோ கொடுக்காம வந்த பணத்தையும் அப்படியே மக்கள் நலனுக்காக ஒப்படைத்ததால், அதனால தாங்க அவர் ஒரு நல்ல தலைவர். காமராஜருடைய புகழுக்கு காரணம் அவர் ஒரு நல்ல தலைவரேன்னு பேசுறதுக்காக ஈரோட்டிலிருந்து லீலாவதி அவர்கள் வாங்க. இந்த 4 பேச்சாளர்கள் கிட்டத்தட்ட எல்லாரும் பயங்கர சோகத்தில் உட்காந்துருக்காங்க. நான் கூட ஏதாவது பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, ஏதாவது ஜோக்கு சொல்லுவாங்கன்னு பார்த்தா இந்த ஆள் வந்து ரம்பம் போட்டா இருக்கிற மாதிரி அறுத்துக்கிட்டு இருக்கானே. வாழ்க்கையில் நல்லா நினச்சிக்கங்க, எதெல்லாம் நாவிற்கு ருசியானதோ அதெல்லாம் உடலுக்கு கெடுதலானது. எதெல்லாம் நாவிற்கு ருசியானதோ அதெல்லாம் உடலுக்கு கெடுதலானது. எதெல்லாம் காதுகளுக்கு அருவருப்பு என்று நினைத்து நீங்கள் ஒதுக்குகிறீர்களோ அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதுன்னு சொன்னால், நல்ல நல்ல கருத்துக்களை செய்வது தான் பட்டிமன்றம். கிருபானந்த வாரியார் சொல்றாரு, பேச்சாளன் என்பவன் ஒரு மருத்துவன், பேச்சாளன் என்பவன் ஒரு மருத்துவன். அவன் பேச்சு என்கிற கத்தியை எடுத்து அறுவை சிகிச்சை போல எதிரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்வதற்காக அவன் அறுவை சிகிச்சை செய்கிறான். அப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை இந்த 4 பேச்சாளர்கள் பேச வந்திருக்கிறார்கள். முதலாவதாக பேராசிரியர்கிட்டேருந்து தொடங்கினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். காமராஜர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு பேசுறதுக்காக பேராசிரியர் சுந்தரம் ஐயா அவர்களை வாங்க. செந்தமிழே, உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை எனக்கேன் உனக்கும் தானே. வாழ்க தமிழ், வளர்க தமிழ் வாழ்த்தி வணங்கி மதிய நேரம் கடந்து அந்தி சாயும் நேரம் வந்துவிட்டது. ஈன்றுபுறம் தந்த தாயை வணங்கி, சான்றோனாக்கிய தந்தையை வணங்கி, உயிரெழுத்தை உச்சரித்து தந்த ஆசானை அணங்கி, ஆதிகருடவனே நீலமெகுவண்ணா நீலமெகுவண்ணா, உன்னையும் நான் அந்தரத்தில் தான் வரவழைத்து 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 ஊதினார் சீர்குழலே. இந்த உலகளந்து நாயகனே மாயவனே நாயகனே இறைவணங்கி இக்கல்வி நிறுவன தலைவர், முதல்வர், இருபாலாசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி இன்று நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருக்கின்றேன்.
காரணம், நடுவர் சொன்னதைப் போல என்னை பிடித்து நடந்த என் மாணவன் அவர் நடுவராக இருக்கும் பொழுது, நான் அணி தலைவராக பேசும் பொழுது, இதைவிட மிகப்பெரிய பேரின்பம் எனக்கு தேவையில்லை. பல மேடைகளுக்கு சென்றிருந்தாலும் இந்த மகிழ்ச்சி எனக்கு மிகப்பெரிய பேரானந்தத்தை தருகிறது. அதைவிட பேரானந்தம் என்ன அப்படின்னா, சிறந்த தலைப்பு, அருமையான தலைப்பு. மங்கா புகழுக்கு காரணம் மனிதம். மனிதனை மனிதனாக மதிக்கப்படும் பொழுது மனிதம் பிறக்கும். நடுவர் அவர்களே, காமராஜர் சிறந்த மனிதர், மனிதராக இருந்தார். யாரெல்லாம் மனிதனாக இருக்க முடியுமோ, யாரெல்லாம் மனிதனாக இருக்க முடியுமோ அவன்தான் தலைவனாக ஆக முடியும். யாரெல்லாம் மனிதனாக இருக்க முடியுமோ அவன்தான் தலைவனாக ஆக முடியும். தலைவனாக இருப்பவனெல்லாம் மனிதனாக முடியாது. அருமை அருமை. தலைவனாக இருப்பவனெல்லாம் மனிதனாக முடியாது. மனிதனாக இருப்பவன் தான் தலைவனாக முடியும். முதலில் நாம் மனிதனாக இருக்க வேண்டும். வடலூரிலே ஒரு முனிவர் இருக்கின்றார். அந்த முனிவர் சொல்லுவாரா, ரோட்ல போன பார்த்துட்டு, அங்க பாரு புலி போகுது, கரடி போகுது, நாய் போகுது, நரி போகுதும் பாரா. வள்ளலாரை பார்க்கும் பொழுது மனிதன் போறான் பாரும் பாரா. அப்ப மனிதன் என்பவன் பிறரை மதிக்க தெரிந்தவன். மதிக்க தெரிந்தவனாக இருந்தால்தான் மனிதம் இருக்கும், இல்லைன்னா இல்லை. கர்ம வீரர் காமராஜர் நேரம் தவறாமை பின்பற்றக்கூடியவர், பிறர் மீது இரக்கம் கொண்டவர், பிறரை பழிக்க தெரியாதவர். தான் எப்படி போனாலும் பரவாயில்ல, தன்னுடன் இருப்பவர்கள், தன் மக்கள் நிறைவாக இருக்க வேண்டும் என்று எண்ணி பார்க்கக்கூடியவர். 67வது பிறந்த நாள் விழா நெல்லையிலே, 67வது பிறந்த நாள் விழா நெல்லையிலே 67 அடி உயரம் கம்பம் நடப்பட்டு சீரியல் செட்டு போட்டிருக்காங்களாம். சீரியல் செட்டு வந்து கீழே விழுந்துருச்சு. அந்த மைக் செட்டு போடுறவருக்கு எவ்வளவு சிரமம் தெரியும் அவங்களுக்கு. வேகமா முருகன் ஒருவர் வேகமா மேலே ஏறி இந்த வயிற்றை, அந்த வயரை வாயில் அடிச்சுட்டு மேலே ஏறி அதை மாட்டு விட்டு கீழாங்கிறார். இதை பார்த்து விட்டார் காமராஜர். இவ்வளவு பெரிய சிறப்பு செஞ்சிருக்கிற இந்த பையனுக்கு ஒரு பொன்னாடை போத்தலாமனு மேலே கூட்டிட்டு போனா காமராஜர் ஒரே ஒரு அடி இழுத்தாராம் அந்த பையனை, முருகனை. இருந்தாலும் தெரிச்சு ஓடிப்பிட்டான். ஏங்கன்னு கேட்டா, ஏண்டா நீ மேலே ஏறி செத்து போனா கோவிங்கப்பனுக்கு யாரா பதில் சொல்றது? காமராஜன் ஒருத்தன் வந்தான், அவனுக்காக இந்த கொடிக்கு மேலே ஏறின செத்து போயிட்டான்னு நான் பழிபாவை ஏத்துக்கிறதா என்று தனக்கு இருக்கிறதை விட பிறருடைய துன்பத்தை துடைக்கக்கூடிய மிகப்பெரிய நேயம் கொண்டவர், மனிதம் கொண்டவர் கர்ம வீரர் காமராஜர். அவர் இறக்கும் பொழுது எவ்வளவு சொத்து தெரிய நடந்தவர்களே. 3 வேட்டி, 3 சட்டை, ஒரே ஒரு கண்ணாடி, வங்கி கணக்கில் 125 ரூபா, பாக்கெட்ல 100 ரூபா. இன்னைக்கு வார்டு மெம்பர்கிட்ட இருக்குது கோடிக்கணக்கில், அன்னைக்கு இல்லை. ஆனா அதை விட 100,000 கோடி சொத்தை சம்பாதித்து வைத்திருந்தார் கர்ம வீரர் காமராஜர். அது என்ன என்று கேட்டால், இன்னும் ஒரு மனிதன், மாமனிதன் நமக்கு கிடைக்க மாட்டாரா என்று ஏங்கக்கூடிய உங்களை போல மக்கள், என்னை போல மக்கள். அருமை அருமை. இருக்கக்கூடிய சொத்தில் அழகா சொல்லுவான், சொந்தத்தை துக்க வீட்டில் பாடுறா, சொந்தத்தை துக்க வீட்டில் பாடுறா அப்படின்பா. சொத்தை, அதுதான் சொத்து. சந்தோஷமான வீட்டில் வருவான் போவான், துக்க வீட்டில் கூட்டம். அது மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சு வச்சுக்க மக்களை. அவ்வளவு சிறப்பினை பெற்றவர் யாரு? கர்ம வீரர் காமராஜர். சொல்லுங்க, படிக்காத மாமேதை, படிக்காத மாமேதை. நான் எப்படா சொன்னேன் படிச்சேன்னு? நான் படிக்கல. என்னையும் படிக்காத மாமேதை என்று என்னை கேவலப்படுத்துற. நான் படிக்கவில்லை. பெருந்தலைவர் காமராஜர், கிங் மேக்கர், கல்வி கண் திறந்த காமராஜர், படிக்காதவர், பட்டம் பெற. நான் ஒன்றும் சொல்லலையே. என்ன ஏன் சொல்ற அப்படி? என்னை கொடுத்து
இந்த மண்ணை உயர்த்துவேன் என எழுந்த மாமனிதர் கர்ம வீரர் காமராஜர். என்னை கொடுத்து இந்த மண்ணை உயர்த்துவேன் என்று எழுந்தவர் கர்ம வீரர் காமராஜர். மாமனிதர், மிகப்பெரிய மாமனிதர். மாங்குயில் பூவிடும் பூஞ்சோலை, எம்மை மாற்றி நினைக்கும் சிறைச்சாலை. கர்ம வீரர் காமராஜர். மாங்குயில் பூவிடும் பூஞ்சோலை, எம்மை மாற்றி நினைக்கும் சிறைச்சாலை என்று பாரதியின் வரிகளுக்கு மிகச் சிறந்த ஒரு உதாரணம் என்று குறிப்பிட்டால் கர்ம வீரர் தான். நான் காலை உணவு திட்டத்துக்கு மேற்பார்வையாளராக கரூர் மாவட்டம் என்னை போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங் போயிருந்தேன். கலெக்டர் பேசுறார், கரூர் மாவட்ட கலெக்டர் பேசுறார். இந்த பள்ளிக்கூடத்துக்கு இன்னைக்கு விசிட் வரேன்னு சொல்லி பாராட்டிருக்கு. சோறு போடாம காத்துட்டு இருக்காங்க. இவர் போன உடனே, தம்பி சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்டானா. அதுக்கு அந்த பையன் சொன்னானா, நீ இப்போ வந்தா நான் எப்ப சாப்பிட்றது, நீ இப்போ வந்தா நான் எப்ப சாப்பிட்றது. அவனுக்கு கலெக்டர்னு தெரியல. சேரமான் தேவியில ஒரு மாடு மேய்க்கக்கூடிய பையன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். கர்மவர் கேட்கிறாரு, ஏப்பா தம்பி பள்ளிக்கூடம் போகலையா? அவருக்கு அந்த பையனுக்கு முதலமைச்சர்னு தெரியாது. போகலையா? அவ கேட்கும்போது பையன் சொன்னா, நான் பள்ளிக்கூடம் போயிட்டு சோறு யார் போடுவேன் எனக்கு. அதை பார்த்தார் கர்ம வீரர். வேகமா என்ன பண்ணாரு, சென்னை போன உடனே பள்ளிக்கூடத்தை ஆரம்பி. 300 பேர் இருந்தால் தொடக்கப்பள்ளி, 2000 பேர் இருந்தால் நடுநிலைப்பள்ளி, 5000 பேர் இருந்தால் உயர்நிலைப்பள்ளி. ஆசிரியர்கிட்ட கெஞ்சினாரு, தயவுகூர்ந்து நம்மளை நம்பி மக்கள் வந்திருக்கான், குழந்தைங்க வந்திருக்கிறான், அவனுக்கு நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுங்க, நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுங்க. அவனுக்கு பசி பிணியை நீக்குவதற்கு நான் பிச்சை எடுக்கின்றேன். கற்கை நன்றி, கற்கை நன்றி, பிச்சை புகழும் கற்கை நன்றி. ஆதிவீரராமன் பேசியது. நான் பிச்சை எடுக்கிறேன், ஆனா பாட்டு என்ன சொல்லுது, பிச்சை எடுத்தாவதும் பாடத்தை படி. அவன் படிக்கட்டும், அவன் சாப்பாட்டுக்கு நான் பிச்சை எடுக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு எண்ணம். மக்களை உருவாக்கணும். திண்டுக்கல்ல இருந்து ரொம்ப தூரத்தில் ஒரு ஃபேக்டரி திறக்கிறதுக்காக அனுமதி கேட்கிறாங்க. அனுமதி மறுக்கப்படுகிறது. முதலமைச்சர் போறார். இவரு பார்த்தாரு, கொடுத்துருப்பா, ஆனா உங்களுக்கு மின் இணைப்பு திண்டுக்கல்ல இருந்து எடுத்துக்க, நீ திண்டுக்கல்ல இருந்து எடுத்துக்க. அப்ப இருக்கிறவங்க கேட்டான், ஏங்க ஐயா இவ்வளவு தூரம் தள்ளி போகிற இடத்துக்கு கொடுத்துருக்கீங்களே, இது நியாயமானு சொன்னா, தம்பி திண்டுக்கல்ல இருந்து அவன் இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டரிக்கு 60 கிராமங்கள் தாண்டி செல்கிறது. 60 கிராமங்களும் மின் இணைப்பில் இல்லாமல் இருண்டு போய் கிடக்கின்றது. மின்சாரம் கொடுக்கணும். யோசிச்சு பார்த்தேன், அவன் இழுத்துட்டு போயிட்டான்ல ஃபேக்டரிக்கு, அந்த போஸ்ட் மரத்தை வந்து நான் இழுத்துக்கிறேன். அருமை அருமை. மக்கள் இருட்டில் வாழக்கூடாது என்பதற்காக சொல்லுகின்ற ஒரு சிறந்த ஒரு சிறப்பு. படிப்பு வேற, அறிவு வேறனா. படிப்பு வேற, அறிவு வேற. படிப்பு தெளிவுபடுத்தும், அறிவு உயர்த்திலிக்கும். படிப்பு படிச்சாத்தான் வரும், அறிவு பிறப்பிலே வரும். அது கர்ம வீரர் காமராஜருக்கு இருந்தது. இந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் ஆங்காங்கே நடாத்தி கொண்டே வருகிறார். ஜீவானந்தம் பேசினார், நடுவர் பேசினார். ஜீவானந்தம், கக்கன், கர்ம வீரர் இவங்க எல்லாம் ஒரே செட்டு தான். ஏன்னா 2 வேஸ்ட். அந்த செட்டு. ஆமா, ஒரே செட்டு தான், 2 வேஸ்ட். அவ்வை தொடக்கப்பள்ளியை திறந்து வைக்கிறதுக்காக காமராஜ் போறாரு தாம்பரம் வழியா. போகும் பொழுது, ஏப்பா அந்த ஜீவானந்த வீடு இங்க தான் இருக்குது, பார்த்துட்டு போனா. அவரை இறங்கி போனா அவர் இருக்கிறாரு, ஏப்பா ஜீவானந்தா இந்த அவ்வை தொடக்கப்பள்ளி திறந்து வைக்க போற, நீ வரியா? எதிர்கட்சி அவரு. அப்ப சொல்றாரு, அந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் தான் அடிக்கல் நாட்டினேன். பரவாயில்லையே, வா போனா, நீ போப்பா, நான் வர்றேன். ஆனா வா, நம்ம கார்லயே போயிடலாம், நீ போ, வர்றேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி போறாரு. போன உடனே, ஏப்பா லேட்டுன்னு சொன்னா, உள்ள ஒரே ஒரு வேட்டி இருந்துச்சு, அதையும் காய போட்டிருந்தேன், அதெல்லாம் காஞ்சோட எடுத்து கட்டிட்டு நான் வர்றேன். எவ்வளவு பெரிய நாட்டுக்காக, நாட்டு மக்கள். இது மட்டுமா, ஏப்பா நீ ஓட்ட குடிசையில் இருக்கிறியே, இந்த வீட்டை கொஞ்சம் பெருசா ஆக்கி தட்டுமான்னு கேட்டதுக்கு சொல்றாரு, எனக்கு வீடு வேணாம், இங்க இருக்கக்கூடிய குடிசைகளுக்கெல்லாம் பட்டா போட்டு கொடு.
தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய மிக சிறந்த ஒரு மாமனிதர் என்றால் கர்ம வீரர் காமராஜர் மட்டும்தான். ஒன்றே ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். சேலத்திற்கு வந்திருக்கிற சேலத்து மக்களை சந்திக்கும் பொழுது கர்ம வீரர் காமராஜர் சொன்ன ஒரு அருமையான ஒரு செய்தி. தொழிலதிபர்கள் எல்லாம் ஒன்று கூடி அவரை வரவழைத்து நல்லா ஒரு விழா எடுத்து சாப்பிட கூப்பிடுறாங்க. சாப்பிட கூப்பிடும் பொழுது சொன்னாரா, இவன் பூரா அரக்கண்ணப்பர் அப்படின்னாராம். அரக்கண்ணப்பரா? அது என்ன அரக்கண்ணப்பரு? கண்ணப்ப நாயனார் ஒருத்தர் இருந்தார். ஆமா, சிவனடியார், சிவபெருமானுக்கு பூஜை செய்யக்கூடியவர். அவரு சிவனுக்கு பூஜை செஞ்சாரு. சிவனுக்கு பிடித்தமான உணவினை படைக்கவில்லை, அவருக்கு பிடிச்சமான உணவை தான் படைச்சார். எனக்கு அப்படித்தான். எனக்கு நான் என்ன சாப்பிடணும் அதை படைக்கல, அவங்களுக்கு பிடிச்ச உணவு படைச்சிருக்காரு. ஆனா ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னா, சிவபெருமானுக்கு படைத்தான் கண்ணப்ப நாயனாரு, எதையும் எதிர்பார்க்காமல் படைத்தான். இப்ப எனக்கு எதிர்பார்ப்போடு படைக்கின்றார்கள், என்னை எங்கே கொண்டு நிறுத்தம் தெரியாது என்று சொல்லுகின்ற இந்த செய்தி. இங்க இருக்கக்கூடிய இரும்பாலை துவைக்கி வைத்தார் சேலத்திலே. இவ்வளவு சிறப்புகளையும் மாண்புகளும் இந்த மனிதம் என்ற ஒன்று இருந்தால்தான் சிறப்படையும் என்பதை கூறி, அரசியலில் ஆள வந்தவரே, விருதுநகரின் வீரனே, வியக்க வைத்த விந்தையே, படிக்காத மேதையே, பல ஆயிரம் பள்ளிகளை பகிர்ந்த பகுத்தறிவு பகலவனே, ஏற்றத்தை கண்டோம் ஒன்னால் ஐயா மதிய உணவளித்த மனிதநேயம், மக்களின் துயருடைத்த மக்கள் செல்வனே, கரைவேட்டி கட்டிய போதும் கரைபடியாத கைகளையா உமது, அணைகள் பல கட்டிய அகிலத்தை அசர வைத்த அதிசயம் ஐயா நீ, கதிர்வேட்டியுடன் வெளிநாடு சென்று தமிழனை தரணிக்கு அரங்கேற்றிய தங்கம் ஐயா நீ. வெளிநாட்டுக்கு போனாங்க கூட வேட்டு சட்டையோட போனாரு, கோட்டு சட்டை தைக்கிறதுக்கு ஒருத்தர் கூட்டி வந்தாரா, அதுக்கு எனக்கு வேட்டியை கட்டி கோட்டு போட்டாலாம் உண்டு, அதுக்கு எனக்கு நீ போட்டுக்கையா, நான் வேட்டியோட வர்றேன் என்று சொன்ன மிகப்பெரிய மகத்தான மகத்துவம் கொண்டவர் தென்னகத்து தென்றலே, ஒன்னால் வடக்கையும் வெற்றியின் குவிந்தன, பாமரனின் பங்காளனே, உண்மையின் உறைவிடமே, புவி உள்ளளவும் புகழ்மங்கா புதையலையா நீ, புவி உள்ளளவும் புகழ்மங்கா புதையலையா நீ, வாழ்க நீ என்றும் உன் புகழ் வாழ்க என்று கூறி, இன்று எல்லாம் அலைபேசியுள் கையடக்கத்திற்குள் வந்து குவிந்து விட்டது. எவ்வளவுதான் பேசினாலும் ஆங்காங்கே அலைபேசியில் பார்த்து கொண்டு பேச அழைக்கிறார்கள். அலைபேசி மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும். வா 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 என்றது நூலகம், வா என்றது நூலகம், வாசிக்கலாம் வா என்றது நூலகம், வா சிக்கலாம் வா என்றது தொலைபேசி. வாசிக்கலாம் வா என்றது நூலகம், வா சிக்கலாம் என்றது தொலைபேசி, வாசி கலாம் வா என்றார். அனைவரும் கர்ம வீரர் காமராஜருடைய புகழுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பது மனிதம்தான். அந்த மனிதத்தை போற்றுவோம் என்று கூறி, நடுவர் அவர்களே, மனிதம்தான் சிறந்தது என்பதை கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. நிறைவா சொல்லும் போது நடுவர் அவர்களே நல்ல வேலை நாகரிகமாக சொல்லிட்டார். ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் இதே மாதிரி ஒரு பட்டிமன்ற இதே தலைப்பு, மனிதரா தலைவரான்னு போட்டிருந்தோம். நல்ல மனுஷனாக இருந்தால் நீ மனுஷன்னு தீர்ப்பு கொடுப்பேன்னு நான் பேசிட்டு ஒருத்தன், நீ நல்ல மனுஷனாக இருந்தால் மனுஷனு தான் தீர்ப்பு கொடுப்ப அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் நாகரிகமாக சொல்லிட்டு வந்துருக்கீங்க. அற்புதமான தலைவர் ஐயா அவர். என்ன மனுஷன். குற்றாலத்தில் விசிட்டுக்காக போகிறார். அந்த குற்றாலத்தில் குளிக்கிறது சில விஷயங்களில் அவருக்கு குழந்தைத்தனமான விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் அவருக்கு பிடிக்கும். அப்படி குற்றாலத்துக்கு குளிக்கிறதுக்காக போகும்போது ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வராரு இல்லையா, அங்கே குளிச்சுக்கிட்டு இருந்தவங்களையெல்லாம் அப்புறப்படுத்துகிறாங்க போலீஸ்காரவங்கெல்லாம். எல்லாம் கிளம்புங்க, சிஎம் வராரு, கிளம்புங்க அம்பாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, நேராக போகிறாரு. போகும்போது அங்கே குளிச்சுக்கிட்டு இருந்த ஆண்கள் பெண்கள் எல்லாமே அப்படியே குளிச்சுக்கிட்டு இருந்த வாக்கிலேயே ஓடுறதை பார்த்துட்டு காமராஜர் கூப்பிட்டார் அந்த போலீஸ் அதிகாரியா. எவையாங்கிறேன், இங்கே வான்னேன், என்ன நடக்குதுங்கிறேன். ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் வாரேன், பாவம் அவங்க அப்படி ஓடுறாங்க, என்ன நடக்குது அங்கே அப்படின்னாராம்.
இல்லைங்கய்யா நீங்கள் வந்து சிஎம் இல்லையா, நீங்கள் வர்றதுக்கு நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறக்காக இங்கே இருக்க மக்களை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு இருக்கோம். அப்போ இருந்தே வந்து முதலமைச்சருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது சட்டம்யா அப்படின்னு சொல்கிறான் போலீஸ்கார். உடனே கர்ம வீரர் காமராஜர் கேட்டார், ஏயா வெள்ளைக்காரன் நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு பயந்தான், மக்களை பார்த்து பயந்தான், விடுதலை போராட்ட வீரர்களை பார்த்து பயந்தான், அதனால அவனுக்கு தேவையான சட்டத்தை வச்சான். நான் சுதந்திர நாட்டில் நான் வர்றையா, சுதந்திர நாட்டுடைய முதலமைச்சர் நான், எனக்கு எதுக்கு அந்த பாதுகாப்பெல்லாம் இல்லைங்கய்யா, அது வந்து எங்களுக்கான சட்டம் அப்படின்னா, ஓ சட்டத்தை தூக்கி எரியாங்கிட்டு, சட்டத்தை கூட சட்டையை போல கழட்டி எறின்று அந்த இடத்திலேயே ஒரு ஜீவோவை பாஸ் பண்ணி இனிமேட்டுக்கு இங்கே எந்த பெரிய தலைவர்கள் வந்தாலும் இங்கே குளிப்பவர்களை துன்புறுத்தக்கூடாது, ஓட சொல்லக்கூடாதுன்னு ஒரு ஜீவோவை உட்கார்ந்த இடத்துலேருந்தே பாஸ் பண்ணார். அப்படின்னா உண்மையிலேயே அற்புதமான தலைவர், நல்ல மனிதர் காமராஜர் தான். ஏன்னா ஒரு மனிதனுடைய நலனை பார்க்க இன்னொரு மனிதனால் மட்டும்தான் முடியும்னு அழகா சொல்லியிருக்காரு. இதற்கு பதில் சொல்றதுக்காக சித்தோடை வளர்மதி. தமிழே, யுத்தத்தில் வாளிலிருந்து பிறப்பாய், இரத்தத்தில் தூய்மையாக இருப்பாய், முத்தத்தில் தாய்மையாக சிறப்பாய், மொத்தத்தில் முத்தமிழாய் சிரிப்பாய். உன் நடிக்கு வளர்மதியின் பிறை வணக்கம். உட்கார்ந்திருப்போர் அனைவருக்கும் என் நிறை வணக்கம். காங்கேயம் காளைக்கு திமிழ் அழகு, காங்கேயம் காளைக்கு திமிழ் அழகு, எங்கள் பத்மவாணி கல்லூரி மாணவிகளுக்கு திறமையே அழகு என்று ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்களையும் வணங்கி கொண்டு நல்ல கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். நீங்கள்லாம் படித்து இன்னைக்கு இந்த நிலைக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர்களில் கர்ம வீரர் காமராசர் ஐயா அவர்களும் ஒருவர் என்கின்ற காரணத்தினால் உங்களுடைய கைத்தட்டல்கள் காமராஜர் ஐயாவை விண்ணிற்கே கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஆற்றல் மிகுந்ததாக இருக்கணுங்க. நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர்களே, ஊசியின் காதுக்குள்ளே நுழைகின்ற நூல் உடையின் கிழிசலை தேய்க்கும் என்பார்கள். மனிதனின் காதுக்குள்ளே நுழைகின்ற நூல் உள்ளத்தின் கிழிசலை தேய்க்கும் என்பார்கள். நல்ல நூலிலிருந்து வருகின்ற செய்திகளை கேட்டீர்கள் என்றால் உங்கள் உள்ளம் செம்மையடையும். செம்மையடைவதற்கான பட்டிமன்ற மேடவையே இது என்பதை தெரிவித்துக் கொண்டு, காமராசனுடைய மங்காத புகழுக்கு காரணம் அவர் நல்ல தலைவரே என்று பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சிங்க. ஆட்சியில குப்தர்கள் காலம்தான் பொற்காலம் என்று சொல்வார்களாம். ஆட்சியில் குப்தர்கள் காலம்தான் பொற்காலம் என்று சொல்லுவார்கள். ஆனால் தமிழகத்தில் காமராசரின் ஆட்சி காலம்தான் பொற்காலம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு தலைவராக பல திட்டங்களை தீட்டி சாதனைகளை புரிந்தவருங்க. எப்படிங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? அவர் வெள்ளை உள்ளம் கொண்ட கருப்பு கட்டி, வெட்டி எடுக்காத எங்கள் தங்க கட்டி, நாளும் உன் புகழ் பாடுதையா பட்டி தொட்டின்னு, பட்டி தொட்டி எங்கும் காமராசரின் புகழ் பரவுவதற்கு காரணமாக இருந்தது தலைவர் என்கின்ற அந்த உன்னதமான பதவியை வகித்ததுதான். உண்மையிலேயே வெள்ளை சட்டை போட்டு கருப்பா இருக்கிற அந்த மனுஷனை நீங்கள்லாம் ரசிக்கிறது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆனந்தமா இருக்கு. ஏன்னா நாங்களும் கருப்பா வெள்ளை சட்டையோட தான் அலையிறோம். நடுவுறவுல என்னமோ 1000 சொல்றாங்க. நாங்க அப்புறம் மனிதரா தலைவரான்னு பிரிச்சு பார்க்க முடியாது. மனிதரேன்னு சொன்னதுக்காக அவங்களுக்கு குற்றச்சாட்டு நாங்க வைக்க முடியாது. ஒரு முறை கோயில் திருவிழாவினுடைய கும்பாபிஷேக திருவிழாவினுடைய பத்திரிகையை எடுத்துட்டு அன்பர்கள் எல்லாம் பக்தர்கள் எல்லாம் காமராஜர் வீட்டுக்கு வராங்களாம். காமராஜர் வீட்டுக்கு வந்து அந்த பத்திரிகையை வச்சு, இத்தனாம் தேதியில குடமுழுக்கு வச்சிருக்கோம், நீங்க அவசியம் வந்து கலந்துக்கணும்னு காமராசரை அழைக்கிறார்கள். காமராசர் சொல்றாரு, அதெல்லாம் சரி, இந்த கோயில் கட்டுறீங்களே அது சந்தோஷம்தான், அதை நான் தப்பு சொல்ல, இந்த கோயில் கட்டுற பணத்தில் ஒரு பகுதியை எடுத்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டுங்களேன், ஒரு பள்ளிக்கூடம் கட்டுங்களேன் அப்படின்னு சொன்னாராம். கொஞ்சம் எல்லாரும் யோசிச்சாங்களா, என்ன கோயில் கட்டுறதை விட பள்ளிக்கூடம் கட்டுங்க அப்படின்னு சொல்றாரேன்னு யோசிச்சாங்களா? அதற்கு கர்ம வீரர் காமராசர் என்ன தெரியுமா சொன்னார்? கோயில் கூட ஒரு சில நிமிடம் நம் கண்களை மூட வைக்கும், பள்ளிக்கூடம் மட்டும்தான் நம் அறிவு கண்களை என்றென்றும் திறக்க வைத்துக் கொண்டே இருக்கும் என்று ஒரு மனிதர் சொன்னார் என்று சொன்னால் அவர் தலைவராக இருந்து யோசித்ததால் வந்த இதுங்க அது. காமராசரை எல்லாரும் படிக்காத மேதைன்னு சொல்றாங்களே, இல்லைங்க,
காமராசர் படிக்காத மேதை இல்ல, தமிழகத்தையே படிக்க வைத்த மேதை என்று ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது கர்ம வீரர் காமராசருங்க. இந்த உயிரோடு இருக்கக்கூடிய யாருடைய சிலையும் நான் திறந்து வைத்ததே இல்லை. அதை திறந்து வைப்பதற்கு எனக்கு உடன்பாடும் இல்லை என்று மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய நம்முடைய பாரத பிரதமர் நேருஜி அவர்கள் அப்ப சொன்னாராம். அவர் அது கொள்கையாக வச்சிருந்தார். உயிரோடு இருக்கக்கூடிய யாருடைய சிலையும் திறந்து வைப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்ன அதே நேருஜி தான் விதிவிலக்காக கர்ம வீரர் காமராசரின் சிலையை என் கைகளால் திறந்து வைக்கிறேன் என்று பாரத பிரதமர் ஒருவரை சொன்னார் என்று சொன்னால் அது தலைவர் காமராசர் ஐயா அவர்களுடைய சிலையைன்னு சொன்னா அதாங்க சிறப்பு. எங்க எதிரணியிலிருந்து ஐயா சொன்னார், முருகன் என்பவன் 67வது பிறந்த நாள் நடக்கின்ற பொழுது 67 அடி உயரத்தில் அந்த ஒயர் கீழே விழுந்துருச்சு. கடகட கடகடன் முருகன் ஏறினா, மேலே ஏறி கட்டுனா, கீழே இறங்கின முருகனை பலார்னு ஒரு அறை விட்டார் காமராசர். அப்படிதாங்க ஐயா சொன்னீங்க. அடிச்சாருன்னு சொன்னாங்க. எல்லாம் கேட்டீங்களா? அடிச்சாங்கன்னு சொன்னாங்க. நான் கேட்கிறேன், அவர் மனிதராக இருந்திருந்தால் ஒரு மனிதனை கை நீட்டி அடித்திருக்க மாட்டார். அவர் நல்ல தலைவராக இருந்ததால் தான் உன் உயிர் எனக்காக போய்விடக் கூடாது என்று கை நீட்டினார் என்று சொன்னால் தலைமைக்கு உண்டான பண்புங்க அது. அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? நான் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியருங்க. பையனுக்கு காமராசரை பற்றிய பாடம் எடுக்கிறேன். எவ்வளவு உன்னதமான தலைவர் தெரியுமா காமராசர்? காமராசர் ஐயா இறந்தபோது சட்டை பையில் 100 ரூபாய் மட்டுமே இருந்தது. அவர் இறந்தபோது 4 கதர் வேட்டி, 4 சட்டை, 4 துண்டு மட்டுமே இருந்தது. 2 காலணிகள் இருந்தன, 1 கண்ணாடி இருந்தது, 1 பேனா இருந்தது. சமைப்பதற்கு அவருடைய வீட்டில் 6 பாத்திரங்கள் தான் இருந்தது. இதுதான் காமராசரின் சிறப்புன்னு பாடம் நடத்தின. பையன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், பிழைக்க தெரியாத மனுஷனா இருக்கான் பாருங்க டீச்சர். சிரிச்சுட்டே சொல்றாங்க, பிழைக்க தெரியாத மனுஷனா இருந்திருக்கிறாரு பாருங்க டீச்சர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆமாம், காமராசர் பிழைக்க தெரியாதவர் தான். தமிழில் பிழைக்க தெரியாதவர் என்றால் பிழை செய்ய தெரியாதவர் என்று பொருள் ஒன்று இருக்கிறது. அரசியலில் பிழை செய்யாத ஒரு உன்னத மனிதர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது கர்ம வீரர் காமராசர் தானுங்க. ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு என்ன தெரியுங்களா? தன்னுடைய தலைமை பண்பை விட்டு கொடுப்பதை விட அழகு இருக்குமா? கேப்லான் திட்டத்தை கொண்டாந்தாரு. அரசியலில் மூத்த தலைவர்கள் எல்லாம் தன்னுடைய பதவியை இளையோர்களுக்கு விட்டுவிட்டு வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று ஒரு திட்டத்தை ஏற்படுத்திவிட்டு முதலாவது ஆளாக தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பெருமை கர்ம வீரர் காமராசருக்கு உண்டுங்க. அது தலைமைக்கே உண்டான பகுதி, நல்ல அந்தஸ்து நடுவர் அவர்களே. அதனாலதான் ஒரு கவிஞன் எழுதினா, காமராசர் ஐயாவுக்கு பதவி ஆசையோ நாற்காலி ஆசையோ கிடையாது. காமராசர் ஐயாவுக்கு பதவி ஆசையோ நாற்காலி ஆசையோ கிடையாது. அந்த நாற்காலிக்குத்தான் மீண்டும் ஒரு முறை என் மீது காமராசர் என்கின்ற நல்ல தலைவர் உட்கார மாட்டாரா என்று நாற்காலிக்குத்தான் காமராசர் மீது அதீத பேராசை இருந்ததுன்னு சொன்னாங்கன்னா அதுதாங்க காமராசருடைய சிறப்பு. சொல்லுங்க நடுவர்களே. ஆமா, இன்னைக்கெல்லாம் பதவி இருக்கிறவன் நாற்காலியோடயே வீட்டில இருந்து கிளம்பிடுறான். 1935 காங்கிரஸ் பிரேர் இயக்கத்தினுடைய பொன்விழா ஆண்டு நடக்குதுங்க. பொன்விழா ஆண்டு விருதுநகர்ல நடக்குது. விழாவெல்லாம் சிறப்பா நடந்து முடிஞ்சிருச்சு. இறுதியில வரவு செலவு கணக்கு பார்ப்பாங்க. வரவு செலவு கணக்கு பார்க்கும் பொழுது அவருடைய நண்பர் காமராசர் ஐயாவினுடைய நண்பர் முருக தனுஷ்கோடி தான் அந்த வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்கிறார். கணக்கு பார்க்கின்ற பொழுது ஒரு 67 ரூபாய் 3 அணா அதற்குண்டான தொகை விடுபடப்பட்டது. எப்படி செலவு செஞ்சாங்க, எங்க செஞ்சாங்கன்னு மறந்துட்டாங்க. பொன்விழா ஆண்டினுடைய பரபரப்புல அவர் மறந்துட்டார். நேர்மையான மனிதருங்க முருக தனுஷ்கோடி. காமராசர் ஐயா அவர்களுடைய நெருங்கிய நண்பர், நேர்மைக்கு சொந்தக்காரர், கரைபடையாத கைக்கு சொந்தக்காரர். அவர் சொல்றாரு காமராசர் ஐயாட்ட போய், வரவு செலவு கணக்கு பார்த்தேன், 67 ரூபாய் 3 அணாக்கு எங்க கணக்க விட்டன்னு தெரியல, இடிக்குது. நீ என்ன பண்ணு, இந்த கணக்கை தள்ளுபடி பண்ணிரு.
ஆஹா. இந்த 67 ரூபாய் 3 அணாவை எப்படியாவது தள்ளுபடி பண்ணி இதை முடிச்சு விட்டுலாம் இப்போ அப்படின்னு சொல்லி முருக தனுஷ்கோடி அவர்கள் காமராஜர் ஐயாட்ட போய் சொல்றாங்க. இப்ப நண்பர் ஒருத்தர், என்னுடைய நண்பர் சகோதரர் உங்ககிட்ட போய் நான் அப்படி ஒரு உதவி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? பரவாயில்ல விடுமா, 67 ரூபாய் தானே, நான் போட்டுக்கிறேன் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அப்புறம் பேமெண்ட் கொடுக்கறதுல கழிச்சிட்டு கொடுத்துருவேன், அவ்வளவுதான், வேற என்ன இருக்குங்க. ஆனா கர்ம வீரர் காமராசர் ஐயா, நீ என் நண்பனாக இருந்தாலும் நேர்மையான கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் இந்த 67 ரூபாய் 3 அணாக்கான கணக்கு எங்கே விடுபட்டது என்று இன்னும் கொஞ்ச நேரத்துல தேடி கண்டுபிடி. அப்படி உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னா உன் பாக்கெட்ல இருந்து அந்த பணத்தை எடுத்து கட்சி கணக்கில் போட்டுட்டு நடைய கட்டுன்னு ஒரு மனிதன் சொல்கிறார் என்று சொன்னால் ஒரு தலைவனால் தாங்க அது முடியும். ஒரு தலைவனாக தான் முடியும். நேர்மையாக இருந்து என்ன சாதிச்சேன்னு யாராவது கேட்டா நெஞ்ச நிமிர்த்தி சொல்றான். நேர்மையாக இருப்பதே மிகப்பெரிய சாதனைன்னு நிரூபிச்சு காட்டியவருங்க கர்ம வீரர் காமராசர் ஐயா அவர்கள். பொதுமக்களினுடைய பணம் காலனா கூட ஏமாற்றப்படக்கூடாதுன்னு நினைச்சாரு பாருங்க. அது மாதிரி ஒரு உன்னத மனிதரை உலகத்துல பார்க்கவே முடியாதுங்க. ஒரு முறை அரசியல் மேடையில, இப்படி விழா மேடையில காமராசர் ஐயா, கக்கன் ஐயா எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, ஜீவனாந்தம் ஐயா எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. மேடைக்கு வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளர் கர்ம வீரர் காமராசர் ஐயாவை பத்தியே புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. காமராசருக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்ற என்ன மட்டும் ஏன் புகழ்ந்து பேசுறேன்னு, நான் கல்யாணம் பண்ணனா, புள்ள குட்டி இருக்கா, எனக்கு நான் நேர்மையா இருக்கிறதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? எதிர்த்தாப்புல கக்கன் உட்காந்துருக்காரு பாரியா. கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டி பெத்ததுக்கு அப்புறம் நேர்மையா ஒரு மனுஷன் இருக்கிறான்னு சொன்னா அந்த நேர்மை சிறந்தது. என்ன பாராட்டுறதை விட்டுட்டு கக்கனை பாராட்டு என்று ஒரு மனிதன் பதிவு செய்கிறார் என்று சொன்னால் இது தலைமைக்கே உண்டான பண்பு என்பதை மறந்து விடக்கூடாதுங்க. அருமை அருமை. இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இப்போ காமராசர் ஐயாவும் பாரத பிரதமர் நேரு அவர்களும் ஒரு நிகழ்வுக்காக போயிட்டு இருக்காங்க, மதுரையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. மதுரைக்கு போயிட்டு இருக்கும் பொழுது நேரு கேட்கிறாரு, மதிப்பிற்குரிய காமராசர் ஐயாவிடம் கேட்கிறாரு, உங்க சொந்த ஊர் இங்கே தானே இருக்கு, உங்க சொந்த ஊர் இங்கே தானே இருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கு ஆமா இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு 5 நிமிஷம் உங்க அம்மாவை போய் பார்த்துட்டு போயிடலாமா? காமராசர் ஐயாவுடைய அம்மாவை போய் பார்த்து விட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிடலாமே. காமராசர் சொல்றாரு, நம்ம நிகழ்ச்சிக்கு டைம் ஆச்சுங்க, பார்க்க போறது காமராசர் ஐயாவோட அம்மாவை, கூப்பிடுறது நேரு. சொல்றாரு, நம்ம நிகழ்ச்சிக்கு நேரம் ஆச்சு, நாம போகணும் அப்படின்னு சொல்றாரு. அவரு எப்படியாவது உங்க அம்மா ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போயிடலான்னு காமராசரை வற்புறுத்தி நேரு அவர்கள் போய் அவங்க அம்மாவை பார்ப்பதற்காக வயல்வெளியில கொஞ்சம் தூரம் போய் காரை நிறுத்தி அவங்க அம்மாவை போய் பார்க்க போறாங்க. அந்த கடுமையான வெயில்ல, இக்கட்டான சூழலுக்குள்ள வயல்வெளியில அவங்க அம்மா, காமராசர் அவர்களுடைய அம்மா களை பறித்து கொண்டிருந்தாருங்க. காமராசர் ஐயா அவர்களுடைய அம்மா களை பறித்து கொண்டிருந்தால் நேருவுக்கு வேர்த்து கொட்டியது. வெயிலால வேர்த்து கொட்டுச்சா? இல்லைங்க, கரைபடியாத நேர்மையான மனிதரின் செயலால் நேருவுக்கு வேர்த்து கொட்டியது என்று சொன்னால் அதுதாங்க சிறப்பு. காமராஜர் ஐயா வந்திருக்காரு, ஒரு வார்த்தை சொல்லாம வந்துட்டியேடா தம்பி, சொல்லியிருந்தீன்னா உனக்கு ஏதாவது செஞ்சிருப்பனே அப்படின்னு அம்மா வருத்தப்படுறாங்க. அம்மா வருத்தப்பட்டாலும் அதையெல்லாம் கவனிச்சுக்காம நேரு ஐயாவை பேச வச்சுட்டு அவங்க கூட்டிட்டு போறாங்க. அப்ப நேரு நினைத்தார், தன் பெற்ற தாயையே களை பிடுங்க வைத்த இந்த மனிதனால் மட்டும்தான் இந்திய அரசியலின் கலைகளை எல்லாம் பிடுங்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் என்று அவர் தலைவராக நினைத்து உயர்த்திய பெருமை எது என்று சொன்னால் தலைவன் காமராசரை தான் நேரு அவர்களே புகழ்ந்து பேசினார் என்று சொன்னால் அந்த கரைபடியாத மனிதனுடைய நேர்மையும் அவருடைய தியாகமும் தான் ஒரு தலைமையை உருவாக்கியது என்று சொன்னால் தலைவராக மட்டும்தான் ஒரு மனிதன் ஜெயித்திருக்கிறார் என்று அர்த்தங்க. நடுவர்களே, நிறைய விஷயங்களை சொன்னாங்க, 1000 விஷயங்கள் சொன்னாங்க. இறுதியாக காமராஜர் சொன்ன வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். உன் பிள்ளை ஊனமாக பிறந்தால் சொத்து சேர்த்து வை, சொத்து சேர்த்து வைத்து தயவு செய்து உன் பிள்ளையை ஊனமாக்கி விடாதே என்று சொன்ன பெருமை கர்ம வீரர் காமராசருக்கு ஐயாவுக்கு மட்டுமே உண்டு என்கின்ற காரணத்தினால் இன்னும் தலைவராக மேம்படுவதற்கு நிறைய செயல்களை செய்திருந்தாலும் கூட நேரத்தின் அருமை கருதி என்னுடைய உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே
பேரறிஞர் அண்ணாவுக்கு NS கலைவாணர் வந்து பிரச்சாரம் பண்ண போறாரு. பிரச்சாரம் பண்ண போகும்போது பேரறிஞர் அண்ணாவை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த MLA கேண்டிடேட் வந்து ஒரு டாக்டர். NS கலைவாணர் போய் பிரச்சார மேடையில் நின்றுட்டு, பேரறிஞர் அண்ணாவை எதிர்த்து நிற்கக்கூடிய மருத்துவர் ஒரு அருமையான மருத்துவர்னா கீழே இருக்கவனுக்கெல்லாம் ஆச்சரியமாகி போச்சு. ஏடா பேரறிஞர் அண்ணாவுக்காக பிரச்சாரம் பண்ண வந்த ஆள் எதிர்கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறாருன்னு. நல்ல மருத்துவருங்க, அருமையான மருத்துவருங்க. இவர் ஒரு ஊசி போட்டார்னா எல்லா வியாதியும் சரியாயிரும். மிக குறைந்த விலை தான் வாங்குறாரு. அற்புதமான டாக்டரு. இவரை விட டாக்டர் இந்த பூமிக்கு யார் கிடைப்பா? ஆடா, அவர் டாக்டர் தொழிலை இங்கேருந்து பார்க்கட்டுங்க. பேரறிஞர் அண்ணாவுக்கு பேச்சு தான் வேலை. அவர் போய் சட்டமன்றத்தில் பேசட்டுங்க. உங்கள் ஓட்டை பூரா பேரறிஞர் அண்ணாவுக்கு போடுங்கன்னு சொல்லி பேரறிஞர் அண்ணாவையே ஜெயிக்க வச்சவர் NS கலைவாணர். அந்த பேரறிஞர் அண்ணா அமெரிக்கா போகும்போது அந்த நாட்டினுடைய அதிபர் நிக்சன் இருக்கான் பார்த்தீங்களா, இவர் ஆள் கருப்பாக இருக்கிறத பார்த்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மேன் வந்திருக்காருன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிடுறான் பார்க்கறதுக்கு. இந்த விஷயம் காமராஜருடைய காதுக்கு போகுது. ஒரு முறை இந்தியா வரக்கூடிய சூழ்நிலை நிக்சனுக்கு ஏற்படுது. நிக்சனுக்கு ஏற்படும் போது இந்த இந்தியாவில் 2 பேரை பார்க்கணும்னு நினைக்கிறான். ஒன்று பண்டித ஜவஹர்லால் நேரு, 2வது கர்ம வீரர் காமராஜர். கர்ம வீரர் காமராஜரை பார்க்கறதுக்கு நிக்சன் தன்னுடைய பிஏட்டை சொல்லி அனுப்பிவிடுறான். அவன்கிட்ட சொன்னார், அவனை பார்க்க முடியாதுங்கிறேன், அவனை அப்படியே சொல்லுங்கிறேன்னாரு. அப்போ பக்கத்தில் இந்த உதவியாளர் கேட்டாங்க, என்னங்க அவர் ஒரு அமெரிக்க அதிபர் வந்திருக்காரு, உங்களை பார்க்குறேங்கிறாரு, வேணான்னு சொல்கிறீங்களே, ஏன் நாட்டை சேர்ந்தவன், ஏன் சகோதரன் பேரறிஞர் அண்ணா போகும்போது நிக்சன் பார்க்கல, அவங்க வந்தால் மட்டும் நான் பார்க்குறதா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவருக்கு கூட ஆதரவாக ஒரு விஷயத்தை ஒரு மனிதனால் இந்த பூமியில் பேச முடியும்னு சொன்னால் காமராஜரை போற நல்ல தலைவர் இனி எப்போதும் பிறக்க போவதில்லைங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அதான் அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதம் அவர்கிட்ட இருக்குதுன்னு. வாங்க திருப்பூர் சண்முகராஜ். நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடன் பயனுற வாழ்வதற்கே என்று பாரதியின் பாதங்களை பணிந்து இந்த அருமையான மாலை பொழுதிலே உங்கள் அனைவருக்கும் என் இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கணம் நடுவர் அவர்களே, மாமியார்னா சிடுசிடுப்பு, மருமகன்னா கடுகடுப்பு, கணவன்னா பரபரப்பு, மனைவின்னா நச்சரிப்பு, ஆகா, டீனேஜ்னா சுறுசுறுப்பு, ஓல்டேஜ்னா தொணதொணப்பு, ஓஹோ, ஆசிரியர்னா கண்டிப்பு, மாணவன்னா எயிப்பு, வைத்தியர்னா புறக்கணிப்பு, வக்கீல்னா ஒத்திவைப்பு. பேஷ். சேலம் மாநகரில் எங்கள் பத்மவாணி காலேஜ் ஸ்டூடெண்ட்னு சொன்னாலே ஒரு தனி சிறப்புன்னு சொல்லிட்டு, ஆகா, நடுவரில் இந்த ஸ்டூடெண்ட்டை கைத்தட்ட வைக்கிற ரொம்ப கஷ்டம்னு எனக்கு உள்ளே வரும்போதே தெரியும். ஏன் வாசலில் வந்த உடனே ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு கேட்டேன், எங்க 30 பஸ் இருக்குது, சுமாராக எவ்வளோ ஸ்டூடெண்ட் படிப்பாங்க, சுமாராக எவ்வளோ ஸ்டாஃப் வேலை செய்வாங்கன்னு கேட்டேன். உடனே அந்த பாப்பா டப்புன்னு சொன்னா, ஆனால் சுமாராக எவ்வளோ பாப்பா படிப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் வேலை செய்கிற ஸ்டாஃப் எல்லாருமே சுமாராக தான் இருப்பாங்க அப்படின்னா. அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு இவங்களை கைத்தட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை நான் வந்த உடனே, ஏமா அந்த ஆடிட்டோரியம் எங்கே இருக்குமா, பட்டிமன்றம் எங்கே நடக்குதுன்னு யாரோ ஒரு கருவாயம் வரான்னு சொன்னாங்க. அந்த பாருங்க அங்கே தான் நடக்குது, போய் பாருங்கன்னாங்க. அது நான் தான் தயவு செய்து சொல்ல, அந்த பொண்ணுங்க இருக்கான்னு வேற தெரியல. நடுவர் அவர்களே, எங்கள் தலைவர் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா? ஒருக்கா சாதாரணமாக குஜராத்தில் போய் பேசிட்டு இருக்கிறார். எங்க குஜராத்தில் போய் பேசிட்டு இருக்கிறார். இவர் தமிழை பேசுகிறார். அங்கே உள்ள மாணவர்கள் எல்லாருக்கும் குஜராத்தி மட்டும்தான் தெரியும். நான் எல்லாரும் நல்லா கைத்தட்டுறாங்க, ஆனால் இவருக்கு சுத்தமாக விளங்கவே இல்லை. நம்ம பேசுகிறது தமிழ், அவங்க எல்லாரும் குஜராத்தி, எப்படி கைத்தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாணவனை கூப்பிட்டு கேட்டார், எப்போ இந்த மாதிரி நீ நான் பேசுனது என்ன புரிஞ்சுது, எதை வச்சு நீ கைத்தட்டினான்னு கேட்கும்போது அந்த மாணவர்கள் சொன்னாங்களாம், சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ஒரு நல்ல மனிதர், எதை பேசினாலும் நல்லதை பேசுவீங்கன்னு தெரியும், அதனால தான் கைத்தட்டினேன்னு சொன்னாங்க. அருமை அருமை. நடுவரில் இவங்க கைத்தட்டுறதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. உனக்கும் மாதிரியா இருக்கு, எனக்கும் மாதிரியா இருக்கு. நல்ல மனிதனான்னு நம்மளே பரிசோதனை செய்துக்க வேண்டியது. இல்லை நடுவர்களே, ஒன்றும் இல்லை, போன வாரம் ஊர் கோயில் திருவிழா, சொந்த ஊருக்கு போயிருந்தேன். முத பாட்டு சாமி பாட்டு. உடனே ஆர்கெஸ்ட்ரா நடத்துகிற ஒரு பாட்டு படித்தார். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் அப்படின்னு ஒரு பாட்டு படித்தார்.
உடனே ஒரு திருச்செந்தூர்கார் ஒரு 500 ரூபா கொடுத்தாரு. ஆஹா. ரெண்டாவது நம்மால் நம்ம பாட்டு ஆ. திருநெல்வேலி அல்வாடா திருச்சி மலை கோட்டாடான்னு ஒரு பாட்டு படித்தார். ம். நான் உடனே திருநெல்வேலிக்காரங்க முதல்ல நானும் ஒரு 500 ரூபா கொடுத்தேன். ஆஹா. நான் கெஸ்ட்டாக ஒரு இந்திக்காரன் ஒருத்தனை கூட்டு போயிருந்தேன். ம். உடனே அவர் சொன்னார், அந்த ஆர்கெஸ்ட்ரா படிக்கிறவன்ட்ட போய் சொன்னார், எங்கள் ஊரை பற்றி ஒரு பாட்டு படிங்க, நானும் 500 ரூபா தரேன்னு சொன்னார். ஆ. அவன் கேட்டான், நம்ம ஊர் ஆண்டிப்படி தாண்டினதே கிடையாது ஜி, உங்கள் ஊர் எந்த ஊர்னு கேட்டான். ஆ. உடனே அவர் சொன்னார், ஜி என் ஊர் பாம்பே அப்படின்னாரு. உடனே அந்த ஆர்கெஸ்ட்ரா படிக்கிற ஒரு பிட்டை போட்டான், நாகர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே அப்படின்னா. உடனே இதுக்கு 500 ரூபா கொடுத்துட்டாரு. உடனே பார்த்தாரு, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. அடுத்து ஒரு 500 ரூபா. உடனே பார்த்தான், இவனாவது ஒரு பாட்டுக்கு தான் 500 ரூபா கொடுத்தான், இவன் ஒவ்வொரு பாம்பேக்கும் 1000 ரூபா கொடுக்கான்னு சொல்லிட்டு, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே அசைந்தாடு பாம்பே விளையாடு பாம்பே அப்படின்னா. பாம்புக்கும் பாம்பேக்கும் வித்தியாசம் தெரியாத சேட்டு எப்படி காசை கொடுத்தாரோ அதே மாதிரி இவங்க ஏதோ திருன்னு கைத்தட்டங்கள் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், காமராஜர் ஒரு நல்ல மனிதர் நினைக்கிற எல்லாரும் நல்ல ஜோராக ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்ப்போம். ஜோராக கைத்தட்டுங்கன்னொன்னே அந்த வெளியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் கைத்து மேலே ஏறுறவன் சொல்கிற மாதிரியே இருக்குது. இப்போ ஜோராக கைத்தட்டுங்க தம்பி, இப்போ கைத்து மேலே ஏறுவாப்புல, நடப்பாப்புல, பாடுவாப்புல அப்படிங்கிற மாதிரி. அவனாச்சு பாம்புங்கிற பேரில் பாம்பே விற்றான். நீங்கள் இல்லை நடுவர்களே, உண்மையிலே இவங்க ஜோராக கைத்தட்டினதை பார்த்தா எனக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சு. இவங்க காமராஜரை பற்றி அப்படி பூரிச்சு போயிருக்கிறாங்க. நடுவர்களை எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா? இன்னைக்கு சாதாரணமாக நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு வாக்கியம் இருக்கும். முதல் வார்த்தை என்னென்னா ஆத்திச்சூடின்னு இருக்கும், அடுத்து அறம் செய்ய விரும்புன்னு இருக்கும், அடுத்து திருவள்ளுவரோட திருக்குறள் இருக்கும். எல்லா அமெரிக்கன் ஸ்கூல்லையும் ஒரே ஒரு வார்த்தை இருக்குது. என்ன தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசனின் பொக்கிசமான வார்த்தை, டுமாரோ இஸ் மை எக்ஸாம் பட் ஐ டோன்ட் கேர் பிகாஸ் எ சிங்கிள் சீட் ஆஃப் பேப்பர் டு நாட் டிசைட் இன் மை லைஃப்னு சொல்லியிருக்கோம். நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் கேர் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அந்த சின்ன எக்ஸாம் பேப்பர் என்னுடைய எதிர்காலத்தை தீர்மானித்து விடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆதாரமாக வாழ்ந்து கட்டின ஒரே ஒரு தமிழர் இருக்கிறார் என்று சொன்னால் அது எங்கள் கர்ம வீரர் காமராஜர் மட்டும் தான். நடுவர்களே, அருமை அருமை. நடுவர்கள் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா? ஒன்றும் இல்லை நடுவர்கள், இன்னைக்கு வந்துட்டு இருக்கேன், எங்கள் கடை வாசலில் ஒரு பையன் அழுதுகிட்டே இருக்கிறான். என்னன்னு கேட்டேன். ஆனால் அப்பா சண்டை போடுறாருன்னா அப்படின்னா. எனக்கும் டைம் ஆயிடுச்சு, இருந்தாலும் சின்ன பையனோட எனக்கு மனசு கேட்கல. நேராக பக்கத்தில் போய் கேட்டேன், தம்பி அதில் 2 பேரும் அடிபிடி பிடிச்சிட்டு அப்படியே காதை கடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த பையன்கிட்ட போய் கேட்டேன், தம்பி அதில் யாருடா உன் அப்பான்னு கேட்டேன். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஆனால் அது யாருங்கிறக்காக தானே இவ்வளோ நேரம் சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறான். நடுவர்களே, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, சாதாரணமாக பணம் என்று ஒன்று வந்துவிட்டால் அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு 1008 வழிகளில் தவறான பாதையில் போகிற மக்கள் மத்தியில் தனக்கென்று ஒரு குடும்பம் அமைத்து கொள்ளாத ஒரு உன்னத தலைவர்னா அது எங்கள் தலைவர் மட்டும்தான். நடுவர்களே, அருமை அருமை. ஒன்றும் இல்லை நடுவர்களே, எலெக்ஷனில் தோத்தாச்சு. கட்சியில் உள்ள எல்லாரும் வராங்க, காமராஜர் நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்போ தான்டா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஒரு தேர்தலை நான் நேர்மையாக நடத்தி முடிச்சுட்டேன் அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்குது அப்படின்னாரு. அது மட்டும் சொல்லலை, இல்லைங்க அவன் ஜெயிச்சிட்டான், நம்ம வீட்டு வாசல்லையே வெடியே போடுறான் அப்படிங்கிறான். அதுக்கு காமராஜர் சொன்னார், இல்லை நம்ம ஜெயிக்குமா வீட்டு வாசலில் வெடியே போட்டோம். நடுவர்களை எவ்வளோ பெரிய யதார்த்தம் பாருங்க நடுவர் அவர்களே. ஒன்றும் இல்லை நடுவர்களே, சாதாரணமாக இதைத்தான் ஒரு எங்கள் காலத்து இளைஞன் சாதாரணமாக ஒரு பாட்டில் சொன்னால், நாள்தோறும் காவல் நின்று நம்மை காக்கும் தெய்வம் உண்டு, இந்த வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது, ராஜாதிராஜனாக நாம் வாழ வேண்டும் என்று மதிய உணவு தந்த நீ, சிவகாமியின் பிள்ளை நீ. நடுவர் அவர்களே, சாதாரணமாக அரசியலுக்கு வந்துவிட்டால் பணப்பையை நிரப்புகின்ற இந்த அரசியல் தலைவர் மத்தியில் மாணவனின் இறப்பையை நிரப்ப வேண்டும் நினைத்த ஒரே தலைவர் எங்கள் காமராஜர் நடுவர் அவர்கள். நடுவரில் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா? ஒன்றும் இல்லை, ஒரே ஒருக்கா திருநெல்வேலிக்கு ஒரு திரையரங்கம் திறக்க போகிறார். அந்த கலெக்டர் பேர் பசுபதி, உங்களையுமே ஒரு நேர்மையான கலெக்டர். போன உடனே என்ன சொல்லிட்டாரு, ஒரு அமைச்சரோட திரையரங்கம் திறக்க போகிறாரு, கலெக்டர் அனுமதி கொடுக்கல.
உடனே அது காமராஜருடைய காதுக்கு போகுது. சொல்கிறாரு, இந்த மாதிரி கலெக்டர் பெர்மிஷன் கொடுக்கல, திறந்து வச்சது காமராஜர்னு சொன்னேன். அதுக்கு அந்த கலெக்டர் நக்கலை ஒரு பதிலை சொன்னான். என்ன பதில் சொன்னான் தெரியுமா? நான் நினச்சா கூட நாளைக்கு முதலமைச்சர் ஆயிடுவேன், ஆனால் உங்களால் நினச்சா நாளைக்கு கலெக்டர் ஆக முடியுமான்னு சொல்லி கேட்டான். அடுத்த நாள் காலை அவர் வீட்டுக்கு போனார். நடுவில் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு மாவட்டத்தில் 4 பேர் சரக்கு அடித்து செத்துட்டானா கலெக்டர் காலி. ஆனால் இவர் அடுத்த நாள் காலையில் அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் கேட்டார், ஐயா பசுபதி, நீ நல்லதாயா சொல்லியிருக்கா, நீங்களாம் இப்படி தான் பண்ணணும், இதே மாதிரி ஆள் வரணும்னு சொல்லி தாயா நாங்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டோம், உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து சொல்கிறேன், உன்னுடைய வேலையை நல்லா செய்யின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு வந்தாருன்னு சொன்னால் அந்த நல்ல மனசு தான் சார் கடவுள். அருமை. இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள்லாம் இந்த பூமியில் வாழ்ந்ததால தான் நாம் இவ்வளோ மரங்களை வெட்டி இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு சார். நடுவர் அவர்களே, கடைசியாக ஒரே ஒரு சின்ன தகவலை மட்டும் சொல்லிட்டு போகணுன்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தாச்சு. தென் மாவட்டங்களிலிருந்து ஒரு சில ஜாதிய தலைவர்கள்லாம் போய் பார்க்குறாங்க. பெயர் சொல்ல விரும்பலை. ஒரு சில ஜாதிய தலைவர்கள்லாம் போய் பார்க்குறாங்க. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏன் காமராசா நீ எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்ட, ஆனால் உன் சாதிக்காரனுக்குன்னு நீ எதுவுமே பண்ணலைன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த காமராஜர் சொன்னார், எல்லா சாதிக்காரனுக்கும் ஒரு சில உதவிகள் செய்தால் தான் அவனால் மேலே வர முடியும், ஆனால் என் சாதிக்காரனுக்கு ஒரு சின்ன தராசை கையில் கொடுத்தாலே மேலே வந்துடுவான். ஜாதிக்காக போராடுகின்ற தலைவர்கள் மத்தியில் சாதிக்க வேண்டும் என்று போராடிய ஒரே ஒரு நல்ல மனிதர் இருந்தார் என்று சொன்னால் அது எங்கள் வீரர் காமராஜர் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி, காமராஜரை போற்றுங்கள் பாராட்டுங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நாம ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துருச்சுன்னா ஒட்டுமொத்த ஐஏஎஸ் அதிகாரிகளையும் வர சொல்லி ஒரு கூட்டம் போட்டு ஒரு முடிவெடுக்கிறோம்ல. இப்போ கொரோனா காலத்தில் கூட ஒவ்வொரு ஊரடங்கையும் நீட்டிப்பதற்கு முன்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களையும் வர வச்சு அழைச்சி கூட்டம் போட்டு அறிவிச்சாங்க இல்லையா? இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்தவரே கர்ம வீரர் காமராஜ் தான். ஏன்னா நாம் எடுக்கிற முடிவோட 10 படித்தவன் எடுக்கிற முடிவு ரொம்ப சரியாக இருக்கும்னு நினச்ச தலைவருங்க. அதனால தான் படிக்காத மேதை அவர் என்று அழைக்கப்படுகிறார். யோசிச்சு பாருங்க, சென்னையில் ஒரு கல்லூரி மாணவனுக்கும் கண்ட்ராக்டருக்கும் சண்டை ஏற்பட்டது. 2 பேர்த்துக்கும் சண்டை ஏற்பட்டதில் அந்த கல்லூரி மாணவன் லேசாக தாக்கப்பட்டான். உடனே தன்னுடைய மாணவர்களை எல்லாம் அழைச்சி போராட்டம் பண்ணுறான். பேருந்தை நிறுத்திக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். உடனே இந்த தகவல் கேட்ட ஐயா கர்ம வீரர் காமராஜர் அந்த இடத்துக்கு அப்படியே போய் நிற்கிறார். இன்றைக்கெல்லாம் ஊருக்குள்ளே வெட்டுக்குத்து நடந்தால் கூட உள்ளூர் கவுன்சிலர் கூட வந்து நிற்கிறது இல்லை. ஆனால் அன்னைக்கு மிகப்பெரிய போராட்டத்தில் டக்குன்னு வந்து காமராஜர் நின்னார். பிரச்சனை என்னன்னு கேட்டார். கண்டக்டருக்கும் மாணவனுக்கும் சண்டைனார். உடனே அந்த இடத்துலையே, உனக்கு வேலை இல்லை போப்பா, நீ ஒரு மாணவன் அடிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன தில்லு, போ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள்கிட்ட, போங்கப்பா உங்கள்கிட்ட வம்பிழுத்ததுக்காக நான் அவருடைய வேலையை காலி பண்ணிட்டேன், நீங்களாம் படிக்க போங்க சாமிகளா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி போயிடுறாரு. போன உடனே டிரைவர் கேட்குறாரு போகும்போது, ஏங்க என்ன சரி எது தப்புன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவருடைய வேலையை விட்டு நிறுத்திட்டியல, பசனுங்கெல்லாம் போலாம் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்கெல்லாம் ஏதாவது அட்டுழியம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அந்த கார் டிரைவர் சொல்கிறாரு. சரி சரி படிக்கிற பசங்க ஆர்ப்பாட்டம்னு இறங்கிவிட்டாங்க, அப்புறம் இதனால் படிப்பு போயிடும், அதனால் அந்த இதுக்கு சுயமாக ஒரு டக்குன்னு ஒரு முடிவு சொன்னேன், அந்த கண்டக்டரை வந்து காலையில் பார்க்க சொல்லுன்னார். அந்த கண்டக்டர் காலையில் போய் கர்ம வீரர் காமராஜரை பார்க்குறாரு. பார்த்த உடனே, என்னையா மனுஷன் நீ ஏன் அடிக்கிற, ஒரு மாணவனை போய் எதுக்கு அடிக்கிற, உங்கள் வீட்டில் யார் வேறு யார் வேலைக்கு போகிறா அப்படின்னு கேட்டப்ப, எங்கள் வீட்டில் நான் மட்டும்தாங்க வேலைக்கு போகிறேன். எத்தனை பேர்? ஒரு 9 பேருங்க. சரி அந்த பக்கம் வண்டி ஓட்டாத, வேறு பக்கம் உனக்கு வாய்ப்பு தர, அந்த பக்கம் வண்டி ஓட்டிக்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் 2 பக்கமும் பாதிக்கப்படாமல் ஒரு முடிவெடுத்ததால் அதனால தான் அவர் நல்ல தலைவர்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறோம். அப்படின்னா கர்ம வீரர் காமராஜர் நல்ல தலைவர் தான் அப்படின்னு பேசுறதுக்கு வாங்க ஈரோடு லீலாவதி. எல்லாம் வல்ல இறை அருளின் திருவிடைகளை தொட்டு வணங்கி நித்தம் பல கோடி என் நாவனின் விளையாடி என் சிந்தையெல்லாம் நடமாடச் செய்தவளே, நீ என்னுள் பிறந்ததால் என்னவோ நான் விண்ணில் சிறகடைக்க முடிந்தது. கோடான கோடி இன்பம் உனக்கு, கொள்ளை கண்ட தமிழ் இன்பம் எனக்கு. வந்தாயே தாயே வாமகளே என்றாயே, தந்தாயே என்னாவில் சரம் சரமாய் தமிழ் பாட, உன்னை பாடாதிருப்பேனா? வள்ளுவனின் வாக்கினிலே பிறந்து கம்பனின் கைகளிலே தளர்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் கல்லுக்குள் சிலையாய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் வித்தாக பறந்துட்ட சத்தான தமிழுக்கு என் முத்தான முதல் வணக்கம். நடுவர் அவர்களே,
அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பத்மாவாணி கல்லூரியைச் சேர்ந்த ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் மாணவிகளுக்கும் நடுவர் உள்ளிட்ட எண்ணணி எதிரணிகளுக்கும் சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே. அழகா சொல்றாங்க நடுவர் அவர்களே, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு. அப்படி தலை நிமிர்ந்து அமர்ந்துட்டு இருக்காங்களே நடுவர் அவர்களே இந்த கல்லூரி மாணவிகள். அதுக்கு கர்ம வீரர் காமராஜர் அவர் அழகா சொல்றாரு அவருடைய பொன்மொழியில, ஒரு பெண்ணுக்கு கல்வி புகட்டுவது ஒரு குடும்பத்திற்கே கல்வி புகட்டுவது என்று சொன்னால் நடுவர் அவர்களே, இத்தனை ஆயிரம் இத்தனை பெண்கள் இருக்காங்கன்னா அவங்க குடும்பம் எல்லாம் சேர்க்கணும். அன்னைக்கே நம்மளுடைய கர்ம வீரர் காமராஜர் சொல்லிட்டார் நடுவர் அவர்களே. எதிரணி தலைவர் அழகா பேசினாரு, உத்தரமான தலைவர், உன்னத தலைவர். அவர் வாயில கடைசியா நிறைவா சொல்லும் போது மட்டும்தான் மனிதர்னு வந்தாரு நடுவர் அவர்களே. அவர் ஒரு தலைவர் என்றதை என்னாலதான் அவருக்கு அந்த நம்ம மனிதர்னு பேசுறதுக்கு பதிலா தலைவர் தலைவர் என்று சொல்லிட்டே இருந்தாரு. அப்படின்னா அவர் ஒரு தலைவர் தான் நடுவர் அவர்களே. மனிதனாக இருந்தால் என்னதான் நீங்க நல்ல மனிதர் தான் இல்லைன்னு நாங்க சொல்லவில்லை. மனிதனாக இருந்தா அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் அவரை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் செய்வாங்க. ஒரு நல்ல தலைவராக இருந்தால்தான் இந்த நாட்டுக்கே அவர் நல்ல தலைவராக இருந்து நல்ல பல விஷயங்களை செய்தார் என்று சொன்னால் அதுதான் நடுவர் அவர்களே கர்ம வீரர் காமராஜர். அழகா சொல்றாங்க, எல்லோருடைய வாழ்க்கையும் நடுவர் அவர்களே, எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறாவதில்லை. வரலாறானவருடைய வாழ்க்கை அவங்க தனக்காக வாழ்ந்ததில்லை நடுவர் அவர்களே. அதுதான் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் நடுவர் அவர்களே. அழகா சொல்றாங்க, இந்த நாடு நமக்கு என்ன செஞ்சது அப்படி நிறைய பேர் சொல்வோம் நடுவர் அவர்களே. எந்த ஒரு பொருளும் ஈஸியா கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தை அழுகுது, ஒரு தேர்க்கடையில் எனக்கு இந்த பொருளை வாங்கி கொடுங்க அந்த பொருளை வாங்கி கொடுங்கன்னு அவங்க அம்மா இன்னைக்கு வாங்கி தரேன், நாளைக்கு வாங்கி தரேன், நாளானிக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த குழந்தைய சொல்லிட்டே இருக்காங்க. அப்புறம் 2-3 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பொருள் அந்த குழந்தைக்கு கிடைக்குதுன்னா அது கஷ்டப்பட்டு கேட்டு கேட்டு வாங்கினதுனால அந்த பொருளை அந்த குழந்தை பத்திரமா வச்சிருக்கும் நடுவர் அவர்களே. அது மாதிரி தான் கர்ம வீரர் காமராஜர் அழகா சொல்றாரு, நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு உழைக்காத மனிதன் பிணத்திற்கு சமம் என்று சொன்னால் நடுவர் அவர்களே அவர் தான் கர்ம வீரர் காமராஜர். நீங்களே அழகா சொன்னீங்க நடுவர் அவர்களே. அழகா சொன்னாங்க, தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த காலத்துல தமிழ்நாட்டில் சர்க்கரை ஆறே இல்லை. நீங்க சொன்னது இதை அழகா சொன்னீங்க, அதை நான் கொஞ்சம் விரிவா சொல்றேன். சர்க்கரை ஆலையே இல்லாத போது கூப்பிட்டு பேசுறாரு அமைச்சர்லாம், ஏன் இன்னைக்கு நம்ம நாட்டில் சர்க்கரை ஆலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற நாட்டில் இருந்த ஜப்பானீஸில் தான் அவங்க எக்ஸ்பர்ட்ஸு அங்கிருந்து தான் கொண்டு வரணும் அப்படின்னா சரி கூப்பிட்டு கேளுங்க, தமிழ்நாட்டில் ஒரு 10 சுகர் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க அப்படின்னு அவங்க அமைச்சர்கிட்டலாம் பேசுகிறாங்க, எல்லாம் முடிச்சிருச்சு. அவங்க முடிச்ச வாட்டி சொல்கிறாங்க, ஒவ்வொரு தொழிற்சாலைக்குமே 10% தரேன் அப்படின்னு சொல்லும்போது இதை நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கட்சி எடுத்துக்கலாம், இல்லைன்னா உங்கள் தலைவர் எடுத்துக்கலாம், அந்த 10% நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலான்ட்டு அந்த ஜப்பானியரில் வந்த ஆராய்ச்சியாளர்களும் அந்த தொழில் முனைவோரும் சொல்லும் போது இல்லை இதை நான் கேட்டு தலைவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கும்போது நடுவர் அவர்களே, மனிதன் என்பவன் ஒருத்தன் தான் நல்லவனாக இருக்கிறான். ஆனால் கர்ம வீரர் என்ற தலைவராக இருக்கும்போது அவருக்கு கீழே இருந்தவனும் நல்லவராக இருந்தால் என்றால் அதுதான் நடுவர் அவர்களே கர்ம வீரருடைய தலைவருடைய பண்பு. சும்மா இவங்க சொல்லியிருக்க கூடாது. அவர் கேட்குறாரு, அமைச்சர் கர்ம வீரர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி ஒரு ஆலை ஃபேக்ட்ரி இது பண்ணால் நமக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களாமாங்க ஐயானா. அப்படின்னா நம்ம 10 ஃபேக்ட்ரி வாங்க போகிறோமே, அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நாம் அந்த நாட்டிலேருந்து வாங்குறோமே, 10 × 10 100 ஆகுமே, 100% தருவாங்களா கேட்டு சொல்லு அப்படின்னாரு. ஆமாம் தலைவர் அவர்களே தர்றாங்க அப்படின்னு என்று சொன்னால், அப்படின்னா அந்த 100% இன்னொரு ஃபேக்ட்ரியாக ஆயிக்கலாம் என்று மோகனூரில் இருக்கிற சர்க்கரை ஆலை தான் அந்த 11வது ஃபேக்ட்ரி என்று சொன்னால் அதுதான் நடுவர்களே கர்ம வீரர் தலைவர். அந்த தலைவருங்கிற ஒரு பதவிக்கு உண்டான பண்பு நடுவர் அவர்களே. இவங்க சும்மா சொல்லியிருக்க கூடாது, அழகா சொல்லுவாங்க, படிக்காத மீதை, கருப்பு வைரம், கிங் மேக்கர், எப்படி எத்தனையா சொல்லலாம். அவரை பற்றி ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே இருக்கிறார். அவருக்கு பதவி மேலே ஆசை இல்லை நடுவர் அவர்களே. மக்களுக்கு நல்ல நல்ல தொழிற்சாலைகள் வேணும். அவர் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டில் டேமில் ஏதாச்சும் இருக்கா நடுவர் அவர்களே? இருக்கவே இருக்காது. நல்ல மனிதனாக இருந்தாலும் ஒரு நல்ல தலைவராக இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, இந்திய மக்களுக்கும் சரி, தொழிற்சாலைகளும் சரி, ஆலைகளிலும் நீர்த்தேக்கங்கள், மக்களுக்கு உண்மையானவே பயன்படுற நலத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராருன்னா அவர் தான் நடுவர் அவர்களே. ஒரு சமயம்
தூத்துக்குடிக்கு போயிட்டு இருக்கார், திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி வழியா போயிட்டு இருக்கார் கார்ல நடுவர் அவர்களே. ஒரு கிராமத்து மக்கள்லாம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவருடைய காரை வழிமறிக்கிறாங்க. என்னங்க ஏன் இப்படி வழிமறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்க ஊர்ல கரண்டே இல்லைங்க, கரண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு. உடனே ஐயா அவர்கள் இன்ஜினியர் எல்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன இந்த ஊர்ல கரண்டே இல்லையாம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் இந்த கரண்ட் கம்பம் வைக்கிறதுக்குண்டான சிமெண்ட் நம்மக்கிட்ட இல்லைங்க, அது வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து தான் வரணும், அங்கேருந்து வர்றதுக்கு நமக்கு டைம் ஆகுது அப்படின்னு. உடனே கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு. உடனே அந்த மக்களை கூப்பிட்டு கேட்குறாரு, நீங்கள்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பனைமரம் தர முடியுமா அப்படிங்கிறாரு. ஓ தர முடியுமே அப்படிங்கிறாரு. உடனே இன்ஜினியர் எல்லாம் கூப்பிட்டு பனைமரத்தில் கரண்ட்டு சப்ளை பண்ணி கரண்ட் கொடுக்க முடியுமா இந்த கிராம மக்களுக்கு அப்படின்னு காமராஜர் கேட்கும்போது நடுவர் அவர்களே, தர முடியும்னு இன்ஜினியர் சொன்ன உடனேயே கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு கரண்ட் கிடைக்குதுன்னா அதுதான் நடுவர் அவர்களே உன்னதமான காமராஜருங்கிற தலைவருடைய பொறுப்பு. தலைவர் என்பது அவருக்காக மட்டுமல்ல. அவர் சொல்வீங்க 16 வயசுலேயே நடுவர் அவர்களே, 16 வயசுலேயே காங்கிரஸ் கட்சியில அடிமட்ட தொண்டனாக சேர்ந்து தன்னுடைய 36வது வயசு நிறைவாகாததுக்கு முன்னாடியே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் ஆனார்னா நடுவர் அவர்களே, மனிதனாக இருந்தால் தலைவர் என்ற பொறுப்புக்கு வந்தால்தான் மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் நடுவர் அவர்களே, செய்ய முடியும் தெரியுங்களா. அழகாக சொல்றாங்க. இன்னும் இல்லை, அவரை பத்தி பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்கு நடுவர் அவர்களே, எவ்வளவோ இருக்கு. நம்மள்ட்ட என்ன இருக்கு? நடுவர் அவர்களே சீட்டை வேற பெறட்டுறமே. நடுவர் அவர்களே, அழகாக இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் யுத்தம் நடந்தது, போர் நடந்தது. அப்படி போர் நடந்த போது என்ன ஆச்சுன்னா, நம்மளுடைய இராணுவத்துக்கு பெரிய சேதம் ஏற்பட்டுச்சு நடுவர் அவர்களே. அப்படி அந்த சேதத்துக்கு என்ன பண்ணணும், அமெரிக்காவிலேருந்து ஆயுதங்களையும் இராணுவ தளவாடங்களையும் வாங்கணும் அப்படின்ட்டு நேரு ஐயா யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் காமராஜர் நேரு அவரை போய் பார்க்கும்போது ஒரே குழப்பமா இருக்காரு. என்னங்க இவ்வளோ குழப்பமா இருக்கீங்க அப்படின்னும், இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களும் தளவாடங்களும் வாங்கணும், அந்த பொருள் வாங்குறதுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, அமெரிக்காட்ட வாங்கணும். ஏன்? உடனே காசை கொடுத்து, உடனே காமராஜர் ஐயா சொல்றாரு, காசை கொடுத்து வாங்க வேண்டியதானே, இதுல என்ன பிரச்சனை இருக்குது, சிக்கல் இருக்குது, குழப்பம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, குழப்பமோ சிக்கல் என்னன்னா அது இல்லை, காசு ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம பொருள் அவங்க பொருள் நம்ம இந்திய நாட்டுக்கு வரணும்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பேங்க் வந்து இந்தியாவுக்கு கேரண்டி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. கேரண்டி கொடுக்கணுமா, சரி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னா, இல்லை நம்ம இந்தியாவை நம்பி அவங்க எந்த கேரண்டியும் எந்த பேங்க்கும் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னோனையும் காமராஜர் ஒரு நிமிஷம் கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி, ஏப்பா அவங்க அமெரிக்காக்கார கடை ஏதாச்சும் இங்கே இருக்குது, இந்தியாவில் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, அமெரிக்கா எக்ஸ்பிரஸ் பேங்க்குங்கிற ஒரு பேங்க் இந்தியாவில் இருக்குதுங்க அப்படின்னு. அப்படின்னா அந்த கடை உடனே மூட சொல்லு அப்படின்றாரு நடுவர்களே, சர்வ சாதாரணமாக. ஏன்? ஐயோ அதெல்லாம் செஞ்சோம்னா பெரிய பிரச்சனை ஆயிருங்க, பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறாரு நேரு. அதெல்லாம் வேண்டாம், இந்தியாவுக்கு நமக்கு ஒரு கஷ்டத்துக்கு உதவாத அந்த நாட்டுக்காரங்களுடைய கடை நமக்கு எதுக்கு, உடனே மூட சொல்லு அப்படின்னோனையும் நேரு உடனே அந்த அமெரிக்கன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேங்க் சேர்மேனுக்கு போன பண்ணி, நீங்கள் இந்த கடையை இனிமேல் எங்கள் நாட்டுக்கு உதவாத உங்களுடைய பேங்க் இங்கே வேண்டாம் அப்படின்னு சொன்னோனையும் அந்த பேங்க்ல இருக்கிற சேர்மேன் அமெரிக்காவுக்கு போன பண்ணி உடனே நமக்கு கேரண்டி, இந்தியாவுக்கு இராணுவ தளவாடங்களும் ஆயுதங்களும் அனுப்புறதுக்கு கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா நடுவர்களே, அதுதான் நடுவர்களே காமராஜர் ஐயா. அப்படிப்பட்ட காமராஜர் வந்து தலைவருங்க, நாங்கள் நல்ல தலைவர் தான், மனிதர்னு இல்லைன்னு சொல்லல, அந்த மனிதராக இருந்தால் மட்டும் மக்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் செய்ய முடியாது. ஒரு நல்ல தலைவனால் தான் நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி, வீட்டுக்கு அவர் எதுவுமே செஞ்சுக்கல, மனுஷனா இருந்தால் வீட்டுக்கு மட்டும்தான் செஞ்சிருப்பாரு. நல்ல தலைவனாக இருக்கிறனால தான் நடுவர் அவர்களே இந்த நாட்டுக்கு நல்ல விஷயங்களை செய்தார் என்று சொல்லி நடுவர்களே இப்படி ஒரு பாடலை பாடி நிறைவு செய்கிறேன். ஆட்சியில புதுமை செஞ்சு அனைவரின் மனதில் நின்று ஆட்சி செய்த உத்தமரு தான் நம் உத்தமரு காமராஜர் தான். கருப்பு காந்தி பெயரை கொண்ட கல்வி கண் திறந்த எங்கள் காமராஜர் உத்தமரு தான், நல்ல காமராஜர் உத்தமரு தான். ஆட்சியில புதுமை செஞ்சு அரவின் மனசில் ஆட்சி செய்த உத்தமரு காமராஜர் தான், நம் உத்தமரு காமராஜர் தான்.
கல்வியோட நடுவர் அவர்களே, மதிய உணவும் கொடுத்து சீருடையும் கொடுத்து ஊருமச்ச வாழ்ந்த ஒரே ஒரு உத்தமரு அப்படின்னு சொன்னா நடுவர் அவர்களே. தொழிற்சாலையும் சரி, கல்வியும் சரி, சீருடை எல்லாம் கொடுத்து அவர் இல்லை என்றால் நமக்கு அந்த காலத்தில் படித்தவங்களுக்கெல்லாம் கல்வியே கிடைச்சிருக்காது என்று சொல்லி நடுவர் அவர்களே, காமராஜரின் பேருக்கும் புகழுக்கும் பெரிது காரணம் அவர் நல்ல மனிதரை காட்டிலும் நல்ல மக்களுக்கெல்லாம் ஒரு உயர்ந்த தலைவராக நல்ல தலைவராக இருந்ததுதான் காரணம் என்று பேச வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகளுடைய நன்றி, வணக்கம். 4 பேர் நல்ல ஒரு கருத்து களத்தை வைத்திருக்கிறார்கள். ஏன்னா ஒரு கல்லூரிக்குள்ள பேச போறோம். இந்த பட்டிமன்றத்துக்கு பிறகு நீங்க நல்லவங்களாகலனா கூட பரவாயில்லை. ஆனால் இந்த பட்டிமன்றத்தில் நாங்கள் பேசிய வார்த்தையை வைத்து நீங்கள் ஒருபோதும் கெட்டவர்களாகிவிடக் கூடாது என்பதற்காக தங்கள் 4 நாட்களுக்கும் பூட்டு போட்டு அழகாக கொண்டாந்து அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். உண்மையிலே ஒரு 10 நிமிஷம் தீர்ப்பு. அமைதியா பேசாம சத்தம் போட்டு கை தட்டினா நான் 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். இல்ல நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு 1 மணி நேரம் பேசுவேன். எது விருப்பங்கிறத நீங்களே சொல்லுங்க. டீலா நோ டீலா? தீர்ப்பு. இந்த 4 பேரும் பேசியது ஒரு மகானுடைய வரலாறு. இந்த 4 பேரும் சொன்ன விஷயங்கள் இனி ஒரு மனிதன் வாழ்வதற்கான விதை. இந்த 4 பேரும் சொன்ன கருத்துகள் ஒவ்வொரு மனதிலும் வைத்து வெற்றி நடை போடுவதற்காக விதைக்கப்படுகிற விதையின் உரங்கள். இதுதான் விஷயம். நல்ல மனிதர் அப்படின்னு சொல்றதுக்கு 1000 விஷயங்களை சொல்லலாம். காமராஜர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்றதுக்கு 1000 விஷயங்களை சொல்லலாம். ஏன்னா தன்னோடு சிறையில் இருந்து வாழ்நாள் முழுவதும் நண்பனாக இருந்தவன் தான் முதலமைச்சர் ஆன பிறகு தன்னுடைய மகளுக்கு கல்யாணத்துக்கு நீ வரணும்ப்பா, என் வீட்டுக்கு ஒரு முதலமைச்சர் வந்தால் நல்லா இருக்கும்லன்னு சொல்லி பத்திரிக்கை வைக்க போகிறார். உடனே காமராஜர் சொல்கிறாரு, உன் வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் வர்றதுக்கு தான் நான் முதலமைச்சர் ஆயிருக்கேனான்னார். உன் வீட்டு விசேஷத்துக்கு வர்றதுக்கு தான் நான் முதலமைச்சர் ஆயிருக்கேனான்னே. போப்பா, போய் வேலையை பாரு, இந்த 5 ஆண்டில் நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது, நீ என்னடானா கல்யாணத்துக்கு வா, விசேஷத்துக்கு வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. அந்த மனுஷனுக்கு கோபம். கூட பழகின நண்பன் பெரிய பதவிக்கு போன பிறகு வீட்டுக்கு கூப்பிட்டு வரலன்னா எவ்வளோ கோவப்படுவோம். அந்த மனுஷன் அவ்வளோ கோபத்தோட வீட்டுக்கு போகிறாரு. கல்யாணம் நடக்குது. கல்யாண முகூர்த்தம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு முன்னாடி காமராஜருடைய கார் நிற்கிது. உள்ளே போய் அவர்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் நண்பன் காமராஜ் முதலமைச்சர் வந்திருக்கார், வந்து பாருங்க அப்படின்னு. அந்த மனுஷன் வெளியில் புலம்பிக்கிட்டே வராரு. வரமாட்டேன்னு சொன்னானே, பெரிய பீத்துனானே, வர முடியாதுன்னு சொன்னானே, எப்படி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி வெளியில் பார்க்கும்போது காமராஜர் அவர்கள் அந்த நண்பனுடைய தோளில் கை போட்டுக்கிட்டு, என்னடா நீ கல்யாணத்துக்கு நான் வரேன்னு சொன்னால் நீ பெரிய மண்டபம் பார்க்க வேண்டியதாக இருக்கும், முதலமைச்சர் வர்றதுனால பெரிய செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கும், என் நண்பனை கடன்காரனாக்குறவன் நண்பனாடா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போய் கல்யாணத்தில் உட்காந்து வாழ்த்துக்கள் சொன்னார்னா என்னங்க, அவர் தாங்க நல்ல மனிதர். அவர் தான் உலகத்திலேயே ஒரு நல்ல மனிதர்னு சொல்லலாம். எவ்வளவு எளிமை, எவ்வளவு அன்பு. ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு படிப்பு சீட்டு கிடைக்கணும், பிரசிடென்சி காலேஜில் எனக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அந்த மாணவன் வாசப்படியில் நிற்கிறான். வாசப்படியில் நிற்கிற மாணவனை பார்த்து அந்த மாணவனை அழைச்சி கேட்குறாரு காமராஜர், என்ன மார்க் எடுத்திருக்கு அப்படின்னாரு. நல்ல தரமான மார்க்கு. உடனே பிரசிடென்சி காலேஜோடைய அந்த முதல்வரை கூப்பிட்டு, ஏன் இவனுக்கு ஒரு சீட்டு கொடுக்கலாங்கிறேன், நல்லா தானே படிச்சிருக்காங்கிறேன், நல்ல மார்க் வாங்கியிருக்காங்கிறேன், ஏன் கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைங்க 22 சீட்டு தாங்க இருந்துச்சு, 22 சீட்டும் ஃபுல்லாகிருச்சு, இந்த பையனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னா அந்த பையன் ஓன்னு அழுகிறான். உடனே காமராஜருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா கல்விக்காக ஒரு மனிதன் அழுகக்கூடாது, வருத்தப்படக்கூடாதுங்கிறது தான் காமராஜருடைய உன்னத நோக்கம். உடனே அந்த பிரசிடென்சி காலேஜோடைய முதல்வர்கிட்ட சொல்கிறாரு, இது கெமிஸ்ட்ரி படிப்பு தானே, 22 பேர் கிளாஸ் ரூமில் இருக்கும்போது லேபு சும்மா தானே இருக்கும், 22 பேரும் லேபில் இருக்கும்போது கிளாஸ் ரூம் சும்மா தானே இருக்கும், ஒரு 22 சீட்டை அதிகப்படுத்துங்க,
அதனால இந்த மாணவனுக்கு சீட்டு கொடுங்கன்னு சொன்னார்னா எவ்வளவு தொலைநோக்கு பார்வை பாருங்க. ஏங்க படிச்சிருந்தா கூட அவ்வளோ அறிவு வராதுங்க, அவ்வளவு அறிவு. ஒரு 20 சீட்டு மருத்துவ சீட்டு இருக்குது, 120 அப்ளிகேஷன் வந்து இருக்குது. அந்த செலெக்ஷன் கமிட்டி பூரா குழம்பி போயிருக்கான். உள்ளே போகிறாரு காமராஜர். ஏன் நீங்கள்லாம் குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னப்போ, இல்லைங்க சீட்டு 20 இருக்குது, ஆனால் அப்ளிகேஷன் 100 இருக்குது, எல்லாரும் நிறைய மார்க் எடுத்திருக்காங்க, தகுதியான மாணவர்கள் போல் தெரியுது, எங்களுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறதுனே தெரியலன்னு சொன்னோடனே உடனே அந்த 120 அப்ளிகேஷனையும் வாங்கினார். 2 நிமிஷத்தில் 10 அப்ளிகேஷன் எடுத்து கொடுத்துட்டு நேராக கிளம்புறாரு. கிளம்பும்போது அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், ஒருவேளை 10 பேரும் அந்த கட்சிக்காரனாக இருப்பானோ, 10 பேரும் காமராஜருடைய சாதியாக இருப்பானோ, இந்த 10 பேரும் யாராவது அமைச்சருடைய பையனாக இருப்பானோ, ரெஃபராக இருப்பானோ அப்படின்னு நினச்சி குழம்பிட்டு இருக்கும்போது அந்த டிரைவர் கேட்குறாரு, எப்படிங்க அதிகாரிகளால் கூட செலக்ட் பண்ண முடியாத 10 நிமிஷத்தில் 10 பேரை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த காமராஜர் அந்த டிரைவர்கிட்ட சொன்னாராம், 120 அப்ளிகேஷன்லையும் பெற்றோர் கையொப்பங்கிற இடத்துல கையெழுத்து போட்டிருந்த அப்ளிகேஷனை பூரா ரிஜெக்ட் பண்ணிட்டேன், கை நாட்டு வச்சிருந்த அப்ளிகேஷனை பூரா செலக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னார்னா அவர் தாங்க நல்ல தலைவர். இன்னைக்கு அமைச்சருக்கு சொந்தக்காரன், எம்எல்ஏவுக்கு சொந்தக்காரன், தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரன், கவுன்சிலருக்கு சொந்தக்காரன், வார்டு செயலாளருக்கு சொந்தக்காரன், பஞ்சாயத்து தலைவருக்கு சொந்தக்காரன் சீட்டு வாங்குறவங்களுக்கு மத்தியில் படிக்காத குடும்பத்தின் வெற்றிக்காக போராடினார் ஒரு தலைவர்னு சொன்னால் காமராஜருடைய மங்காப்புகளுக்கு தலைவர் தான் நல்ல தலைவருங்கிற குணம்தான்னு சொல்லி இவங்களுடைய வாதத்துக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஆனால் அது விவாதமாகுமா? நல்ல தீர்ப்பு சொல்லலைன்னா ரொம்ப கஷ்டம். இந்த லீலாவதி பேசும்போது சொன்னாங்கல்ல, சண்முகராஜ் வந்து பேசும்போதெல்லாம் தலைவர் 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 தலைவர்னு சொன்னார்னு. இந்த நீதிமன்றத்தில் சும்மா இருந்த மேலே ஒருத்தன் கேஸை போட்டுட்டு, எங்கப்பன் குருதுக்குள்ளன்னு கிராமத்துக்குள்ளே ஒரு பழமொழி இருக்குது, சும்மா இருக்கிற ஒரு கேஸை போட்டு இவன் அவனுக்கு தீர்ப்பு வாங்கி கொடுத்துருவான் இவன் செலவில். அதுபோல் இந்த வாதத்தில் தலைவர்னு வச்சு இவங்களுக்கு ஊக்கப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னா, ஆனால் அவர் சொன்ன பார்வை வேறு. ஏன் காமராஜருக்கு கீழே இருந்த மனிதர்கள் நல்ல மனிதர்களாக இருந்தார்கள், அவர்களை நல்ல மனிதர்களாகவே வழி நடத்தினார், அதனால் அவர் நல்ல தலைவர். ஏங்க கக்கனுங்கிற ஒரு மிகப்பெரிய மகான் ஒரு உடல் நோய்வாய்ப்பட்டு அரசு மருத்துவமனையில் வெறும் துண்டை விரித்து போட்டு படுத்திருக்காருங்க. பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர், பல இலாக்காக்களை தன் கையிலே வைத்திருந்த கூடிய கக்கனுங்கிற ஒரு அமைச்சர் எளிமையான மருத்துவத்தை எடுத்திருக்காருன்னா அந்த காமராஜருங்கிற நல்ல தலைவர்கிட்ட இருந்ததுனால தான். யோசிச்சு பாருங்க. ஜீவானந்தத்துக்கு மிகப்பெரிய உடல்நிலை சரியில்லாத போது ஜீவானந்தத்தை பார்க்கும்போது அந்த ஏரியா சாக்கடையாக இருக்குது, வேஷ்டியா கொஞ்சமாக தூக்கிக்கிட்டே காமராஜர் உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா அந்த வீடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜீவானந்தம் வாழ்கிறதுக்கான ஒரு அடிப்படை முகாந்திரமே இல்லாமல் இருக்குது. ரொம்ப வருத்தப்பட்டு ஜீவானந்தத்துக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டப்ப அந்த ஜீவானந்தன் சொன்னார், இங்கே எனக்கெல்லாம் ஓரளவுக்கு போதும்பா, எங்கள் ஊர் மக்கள்லாம் அங்கே நிறையா பேர் குடியிருக்கிறாங்க, பட்டா இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுங்கன்னு சொல்லி தான் சாகும்போதும் மக்களின் நலனுக்காகவே சிந்தித்த ஜீவானந்தெல்லாம் வழி நடத்தினதுனால தான் அவர் நல்ல தலைவராக நமக்கு தெரிஞ்சார். 95 ரூபா பாக்கெட்டில் வச்சுருந்தாரு, 2 சட்டை வச்சுருந்தாரு, 1 ஜோடி செருப்பு வச்சுருந்தாருன்னு சொன்னார். குறைவாக வச்சிருந்ததாலே மக்கள் மனதில் நிறைவாக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, 100 ரூபாய்க்கு 5 ரூபாய் செலவு பண்ணிவிட்டு மீதி 95 ரூபாயை பாக்கெட்டில் வைத்திருந்து தான் மருத்துவம் பார்க்கும்போது கூட அந்த 95 ரூபாயை எடுத்து தனக்காக செலவு செய்யாத ஒரு மனிதன்னா அவன் தாங்க இந்த இந்திய தேசத்தின் புனிதன்னு சொல்லலாம். இவங்க பேசும்போது, வளர்மதி பேசும்போது சொன்னாங்கல்ல, என்னையா புகழ்றீங்க, எனக்கு கல்யாணமும் இல்லை குடும்பமும் இல்லை, நான் நேர்மையாக இருக்கிறதால என்னையா பெருமை. கக்கனுங்கிற ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, குடும்பம் குட்டி இருக்கு, அவனுக்குன்னு ஒரு சில குடும்பம் இருக்குது, செலவு இருக்குது, ஆனால் அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு நேர்மையாக இருக்கிற அந்த மனிதனை பாராட்டுங்கன்னு சொன்னார்னா காமராஜரை விட நல்ல மனிதர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. இப்படி சொன்னால் நல்லா இருக்குங்க, இப்படி சொன்னால் நல்லா இருக்கும். தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு பைப்பு வசதி செய்து கொடுத்தவனை உடனே அகற்றிய ஒரு மனிதனுங்க, உடனே அகற்றிய ஒரு முதலமைச்சருங்க. அவன் நல்ல தலைவனாகவும் இருந்திருக்கிறான், நல்ல மனிதனாகவும் இருந்திருக்கான்.
அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி சட்டமன்றத்துக்கு செய்தி வந்தப்ப யாருக்கிட்டையும் சொல்லாமல் எந்த வாகனங்களையும் எடுக்காமல் தான் போகக்கூடிய வாகனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு நேராக அம்மாவுடைய இறப்புக்கு போகிறாரு. இறப்புக்கு போய் அழுகவே இல்லை, ஒரு மூலையில் போய் ஓரமாக உட்காந்துருக்காரு. உட்காந்தது என்ன தெரியுமா சிந்திக்கிறாரு? ஒருவேளை நான் அம்மாவை பார்க்காம விட்டுட்டனோ, ஒருவேளை நான் அம்மாவுக்கு எந்த சௌகரியங்களும் செய்யாமல் விட்டுட்டனோ, ஒருவேளை அவள் எதிர்பார்த்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணி புள்ளக்குட்டி பெக்காமல் போயிட்டனோ அப்படின்னு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த பிணத்தை தூக்க வந்த வெட்டியான் காமராஜர்கிட்ட காசு கேட்டான். பிணத்தை தூக்க வந்த வெட்டியான் காமராஜர்கிட்ட காசு கேட்டான். மனிதன் அழுது கொண்டே பாக்கெட்டை தடவி பார்க்குறாரு. ₹1 காசு இல்லை அப்படின்னா உண்மையிலே நினச்சி பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்லாம் தான் சொந்தக்கார இறந்தா அந்த இறப்பு விட்டு வர்றதுக்கு புது ரோடு போடுற இந்த அரசியல் தலைவருக்கு மத்தியில் தன்னுடைய அம்மா இறந்த போது வெட்டியானுக்கு கூட காசு கொடுக்காத ஒரு அற்புதமான மனிதர்னா காமராஜர் தாங்க. காமராஜருக்கும் நேருக்கும் ஒரு டெல்லியில் நடக்கக்கூடிய கண்காட்சிக்கு அழைப்பு கிடக்குறாங்க. அந்த அழைப்பில் காசு போட்டு எடை பார்க்குற ஒரு மிஷினை வச்சுருக்காங்க. முதல் முறையாக அந்த மிஷினை வியப்பாக பார்த்து நேரு அவர்களும் அவங்க கூட சென்றவங்களும் காயனை போட்டு எடையை பார்க்குறாங்க. இந்த மனுஷன் மட்டும் தோளில் இருக்க துண்டை அப்படியே வச்சுக்கிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறாரு அந்த எடை மிஷினை விட்டு. உடனே நேரு கேட்குறாரு, நீயும் போட்டு பாருப்பா அப்படின்னு சொன்னப்போ இல்லை வேணாங்க அப்படின்னாரு. ஏங்க அவர் தான் வேணாங்கிறார்ல, விடுங்கன்னு. அவர் வேணாங்கிறதுக்காக விடலை, காமராஜர் பாக்கெட்டில் காசு இருக்காதியான்னார் நேரு. காமராஜருடைய பாக்கெட்டில் காசு இருக்காதியா, அதனால அந்த இட மிஷின் பக்கம் வரமாட்டேங்கிறான்னு சொன்னால் உலகத்திலேயே ஒரு கண்ணீரோடு நாம் இந்த விஷயத்தை மனதில் வைக்கணும். ஜூலை 13 காமராஜருடைய பிறந்த நாள். ஆனால் இந்த பூமியில் எந்த ஆத்மாவும் இறக்காது, உடல் மட்டும்தான் இறக்கும். அக்டோபர் 2 அன்று மகாத்மா பிறந்திருக்கிறார் ஒரு தேதியில். அதே அக்டோபர் 2 அந்த மகாத்மாவின் ஆத்மாவை போல மீண்டும் ஒரு ஆத்மா அந்த மண்ணில் சங்கமித்திருக்கு, மண்ணுக்குள்ளே சென்றிருக்குன்னா காமராஜருங்கிற ஒரு உன்னத ஜீவன் இந்த மண்ணுக்குள்ளே போனாலும் அவருடைய ஆவி இந்த பூமியில் இல்லை என்றாலும் ஒவ்வொரு மனங்களிலும் ஏழை தெய்வமாய் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் இன்றும் வாழுகிறார்னா காமராஜரை விட ஒரு உன்னத தலைவனை இந்த மண் எப்போது பெறும் என்பதுதான் கேள்விக்குறியாகவே நிற்கிறது. அவரை நல்ல தலைவராக பார்ப்பதை விட அவரை நல்ல மனிதராக பார்ப்பதில்தான் பெருமை என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஐயா தோர இது சுயநல பூமி. ஐயா தோர கண்ண தோர ஓம் பார்வைப்பட்டு பாவம் தீர. மண்ணோட மக்களையும் பெத்தெடுத்த ராசா, இன்னொரு எங்களைத்தான் தத்தெடுங்க ராசா. ஐயா தோர நீ பல்லாண்டு வாழணும். ஐயா தோர நீ பல்லாண்டு வாழணும். ஐயா தோர. அவரை ஏன் நல்ல மனுஷன் சொல்றேன்னா, தன்னை எதிர்த்து நின்ற சீனிவாசனுக்கு வாழ்த்து சொன்னதால் அவரை நல்ல தலைவன் என்பதை விட நல்ல மனிதன் என்பதில்தான் பெருமை என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.